إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற கேட்கின்ற சபைகளில் நம்மை அமரச் செய்திருக்கிறான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள், இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள், செல்வங்களை அல்லாஹு தாலா அல்லாஹ் இல்லை என்று சொல்கிற நாத்திகனுக்கும் கொடுப்பான், அல்லாஹ்வை மறுக்கிற காஃபிருக்கும் கொடுப்பான், இணை வைக்கிற முஷ்ரிக்குக்கும் கொடுப்பான். ஆனால் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தினுடைய அறிவை, தெளிவை அல்லாஹு தாலா தான் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. நாங்கள் இருக்கக்கூடிய சபை மார்க்கத்தினுடைய ஒரு என்ன விடயத்தை நாம் கற்க வந்து பள்ளியில் உட்கார்ந்தால், நாம் மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்காக கேட்பதற்காக பள்ளியில உட்கார்ந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِنْ بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَحَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ وَذَكَرَهُمُ اللَّهُ فِي مَنْ عِندَهُ ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகைகளில், அல்லாஹ்வுடைய வீடுகளில், ஏதாவது ஒரு வீடில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல யாராவது உட்கார்ந்தால், இப்ப நாங்க உட்கார்ந்து எத்லூன கிதாப் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிறார்கள், வயததாரஸூனஹு பைனஹும் தங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆனை படிக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வுடைய புறத்தால் அவர்களுடைய இதயங்களுக்கு சக்கீனா என்ற அமைதி அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். சக்கீனான்னு சொன்னா இந்த உலகத்தில் எங்குமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்வால் முஃமின்களுடைய உள்ளத்துக்கு இறக்கப்படுகிற ஒரு அமைதி சக்கீனா. அப்ப இந்த சக்கீனா இந்த சபைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த சபையில் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்களோ, எல்லோருடைய உள்ளங்களுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்தால் இந்த சக்கீனா என்ற அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. வகஷியத்துமுர் ரஹ்மா, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அப்படியே இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தஹு, இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை குறித்து அல்லாஹு தஆலா தனது மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான். இப்ப இது லைவா காட்டப்படுவதை போன்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம், இன்ன அடியான் எனக்காக என்னுடைய மாளிகையில் ஒன்று கூடி என்னை பற்றி கேட்கிறான், படிக்கிறான், பேசுகிறான் என்று மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சபையில் தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கவனங்களை இங்கே நாங்கள் சிதறவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் எப்பொழுதுமே நல்லதை கேட்க விட மாட்டான். எங்களோட ஒன்று உட்கார விட மாட்டான், ரெண்டாவது உட்கார்ந்தாலும் எங்களோட சிந்தனையை திசை திருப்பி விடுவான். எனவே நாங்கள் இதுல கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இது அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சபை, மலக்குமார்கள் இருக்கிற சபை, ரஹ்மத் இறங்குகிற சபை. அல்லாஹ் எங்களை பத்தி மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகின்ற அளவு சங்கையான ஒரு சபை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அமரத்தும் பிரியாதில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களுக்கின் பால், அதாவது சொர்க்கத்து பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் ஃபர்தஉ, அதில் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது அமரத்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் ஃபர்தஉ, நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமா ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தில பூங்காக்கள் உலகத்திலேயும் இருக்குதா, அது என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஹிலகு திக்ர், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துகிற, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற சபைகள் இருக்குமாக இருந்தால் அது உலகத்திலே இருக்கிற சொர்க்கத்து பூங்கா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்ப நாங்க இந்த பள்ளிவாசல்ல நாங்க அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய சங்கையான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடத்தில் இருந்து எங்களை படைத்த, எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற எங்கட ரப்பை பற்றி, எங்களுக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களினூடாக படிப்பது என்பது, இது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். யாரை நேசிக்கிறான் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களோட சிந்தனைகளை சிதற விடாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கண் குளிர்ச்சி தரக்கூடிய இஸ்லாமிய குடும்பம், அதை நாம் எப்படி உருவாக்குவது? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா ஏன் குடும்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான்? எங்களோட குடும்பம் எதற்கு? குடும்ப வாழ்வினுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கு தரப்பட்ட, திருமணம் முடிக்கிறார் 25 வயசுல, அவர் ஒரு 40-60 வருஷம் வாழ்றார். 60 வருஷம் வாழ்கிறார் என்றால், ஒரு 70 வருஷம் வாழ்றார் என்றால், ஒரு குடும்ப வாழ்வு என்பது அவர் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி வரக்கூடிய காலம் ஒரு 35-40 வருஷம். 35-40 கூடுனா 45-50 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்துவார். இப்ப இந்த 40 வருடமும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஹராமான அல்லது மார்க்கப்பற்று இல்லாமல், பேணுதல் இல்லாமல், பக்குவம் இல்லாமல், இசை, ஆடல், பாடல், சினிமா, கூத்து, கும்மாளம் என்று ஹலால் ஹராம் பேணாமல், எந்த மார்க்கத்தினுடைய கடமைகள், தொழுகை, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், எப்படி மனம் போன போக்கில் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி வாழ்ந்து விட்டு, ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா காசு இருக்குது, பணம் இருக்குது, ஃப்ரிட்ஜை திறந்தா விதவிதமா பழங்கள், தேவையான எல்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, கரண்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. உண்மையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. மகிழ்ச்சி இந்த நொடி இருக்கும், அடுத்த நொடி இருக்காது. சந்தோஷம் இந்த நொடி இருக்கும், அடுத்த நொடி இருக்காது. ஆனா நிம்மதி, கண்ணீர் வடித்தாலும் உள்ளம் நிம்மதியாக இருக்கும். கண்ணீர் வடிப்போம் கவலையில, ஆனா மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு மனிதன் இதை சரியா புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய குடும்பத்தில் நிம்மதி என்பது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமா பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க வீட்டுல, அல்லது ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு தவறான விடயத்துல குடும்பமாக இருந்து சந்தோஷமா இருக்கிற நேரம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. எப்படி? ஒரு கோல் வருதுன்னு வைங்களேன், போன் எடுத்து, இப்படி உங்களோட வாப்பா மூத்தா போய்த்தார், கணவன்டையோ மனைவிடையோ வாப்பா மூத்தா போய்த்தாரோடனே அந்த இசைகள், அந்த பாட்டு, அந்த டான்ஸ் எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டா சிலவங்க அழுவாங்க, சிலவங்க புலம்புவாங்க, அநியாயமே இல்லை. அந்த ஒரு நொடி, முதல் நொடி சந்தோஷம், 2வது நொடி கவலை. இதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா நிம்மதி என்ன தெரியுமா? கண்ணீர் துளியை தேம்பி தேம்பி அழுகிறீங்க. உங்களோட உள்ளத்துல பாவம் செஞ்சிட்டேன்னு ஒரு ஃபீலிங், உணர்வு. உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, நண்பர்கள் உங்களை திட்டுறாங்க, யார்கிட்ட போய் சொன்னாலும் ஏசுறாங்க, பாப்பா உங்களை மதிக்கல, உம்மா மதிக்கல, நான் எப்படியாவது நல்லவனா வாழணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. யாருமே இல்லை, எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் அவன் மட்டும் எனக்காக பதிலளிப்பான் என்று அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வார வேளையில், அக்ரமா யகுனுல் அப்து மின் ரப்பி வசாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் சுஜூதுடைய இடம். அந்த இடத்தில் சுஜூதிலே நெற்றியை வைத்து நீங்கள் அழுது அழுது அழுது, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய குறைகளை மறைத்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ போக்கி விடு, யா அல்லாஹ் நான் உன் பக்கம் வருகிறேன், யா அல்லாஹ் என்று சொல்லி உலகமே நிராகரிக்கிற பொழுது, பெற்ற தாயும் பெற்ற தந்தையும் நிராகரிக்கிற பொழுது, பிள்ளைகள் எல்லாம் உங்களை நிராகரிக்கிற பொழுது, புறக்கணிக்கிற பொழுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் தேம்பி தேம்பி அழுவதில் நிம்மதி இருக்கிறது. அழுது போய் வருவீங்க. ஆனா உங்களோட பிள்ளை, உங்களோட வாப்பா அம்மா எல்லாம் பாக்குறேன்னா என்னத்துக்கு அழுகிறான்னு யோசிப்பாங்க. நீங்க அழுவீங்க, அவங்க உங்களுக்காக அவங்க கவலைப்படுவாங்க, என்ன இந்த நேரத்துல அழுகிறாருன்னு. ஆனா நீங்க அழுதது உங்களோட ரப்புக்கு முன்னால. அந்த நேரத்திலே உங்கள் நெஞ்சில் இருந்த சுமைகள், உங்கள் நெஞ்சில் இருந்த பாவங்கள் எல்லாம் பஞ்சாக பறக்கும். அந்த நேரத்திலே ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதிக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ்,
நாளை மறுமையில் அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான். அதிலே 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அதிலே ஒரு மனிதன் ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, அல்லாஹ்வை தனிமையில் அழைத்து அல்லாஹ்வை தனிமையில் ஞாபகம் செய்து இறை சிந்தனையோடு இறை நினைவோடு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கிறானே, அந்த மனிதனுக்கு நாளை அரசுடைய நிழல் கிடைக்கும். ஆனால் அவன் அழுகின்ற பொழுது அவனுடைய அழுகை இந்த உலகம் கண்டுகொள்ளாது. சொந்த தாயும் தந்தையும் பார்க்காது. உற்ற நண்பன் அவதானிக்க மாட்டான். ஏசியவர்கள் திட்டியவர்கள் இவன் பாவி என்று சொன்னவர்கள் பார்க்க மாட்டார்கள். இந்த நடுநிசியில் அவனும் அவனுடைய ரப்பும் மட்டும் இருக்கிற பொழுது அவன் வடிக்கிறானே கண்ணீர் துளி, அதில் நிம்மதி இருக்கிறது. நன்மைகளில் நிம்மதி இருக்கிறது. இறை நினைவில் நிம்மதி இருக்கிறது. திக்ரில் நிம்மதி இருக்கிறது. தொழுகையில் கண் குளிர்ச்சி இருக்கிறது. அல்லாஹுக்கு முன்னால் ஏந்தப்படுகிற கைகளில் விழும் கண்ணீர் துளிகளில் நிம்மதி இருக்கிறது. இந்த நிம்மதி அத குடும்பத்தில் ஏற்படுத்த வேண்டும். ஆடல் பாடல் இசை இதல்ல. இந்த உலகத்துல மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு நாளை மறுமையில் 40-50 வருஷம் பாப்பா மகனை பார்க்க இல்ல, மகன் இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க இல்ல, தொழணும் என்று சொல்ல இல்ல, குடும்பத்துக்கு நல்லதை ஏவ இல்ல, நல்லதை சொல்லி கொடுக்க இல்ல, ஹலால் ஹராம் சொல்லி கொடுக்க இல்லை என்றால் இந்த உலகத்தில் குடும்பம் நல்ல சந்தோஷமா வாழுவாங்க. ஆனா அதனுடைய நோக்கம் தவறி போய்விடும். நாளை மறுமையில் தாய் சொர்க்கத்தில், தந்தை சொர்க்கத்தில், மகன் நரகத்திலே இருந்தால், அல்லது மகன் சொர்க்கத்தில தாயும் தந்தையும் நரகத்தில் இருந்தால் என்ன நிலை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு பிள்ளை, என்னுடைய அன்பு தாய், அன்பு தந்தை என்று சொல்கிறோம். ஆனால் மறுமையில் அது கிடையாது. இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளை 2 வயசு பிள்ளைக்கு காலில் ஒரு முள் குத்துவதை நாங்கள் ஜீரணித்துக் கொள்ள மாட்டோம். பசியில வாடுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் அப்படியே துடித்து போகிறது. ஏன் என்னுடைய பிள்ளை, அதே பிள்ளை அந்த நீடூடி கால வாழ்க்கையில், மரணமே இல்லாத வாழ்க்கையில், நீங்கள் சொர்க்கத்திலே உங்கள் பிள்ளை நரகத்தில் இருந்தால் நஅூதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அங்கு குடும்பம் சிதறி போய்விட்டால், அங்கு கணவனும் மனைவியும் சொர்க்கத்திலே, அல்லது கணவன் சொர்க்கத்தில் மனைவி நரகத்தில் இருந்தால், அப்ப என்ன குடும்ப வாழ்வினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இந்த உலகத்துல நினைச்ச மாதிரி வாழ்றதல்ல. உலகத்துல அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون يا أيها الذين آمنوا ஈமான் கொண்டவர்களே கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இதுதான் குடும்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறதினுடைய அடிப்படை நோக்கம். குடும்ப வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான். பிள்ளை, மனைவி, மக்கள் எதற்காக உங்களுக்கு? இதற்காகத்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீகும், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதில இருந்து? கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நரகத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்? வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள், எரிகொள் எது தெரியுமா? மனிதர்களும் கற்களும். அப்ப எனவே என்னுடைய தாயோ தந்தையோ என்னுடைய பிள்ளைகளோ நரகத்தினுடைய எரிபொருளாக ஆகிவிடக் கூடாது. அதை நான் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொறுப்பாக தந்திருக்கிறான், எனது மனைவியை அல்லாஹ் பொறுப்பாக தந்திருக்கிறான், எனது கணவனை அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்திருக்கிறான், எனது பிள்ளைகளை அல்லாஹு தஆலா அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகள் குறித்து நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்கப்படுவீர்கள், உங்கள் மனைவியை குறித்து கேட்கப்படுவீர்கள். எப்படி எங்கட பிள்ளைகளை மாத்தணும்? இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள், அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்களில் பேசி வருகிறார். கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் சொல்வார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் நரகத்தில் இருந்து குடும்பத்தை பாதுகாக்கணும், பிள்ளையை பாதுகாக்கணும்டா அவங்களுடைய
இலக்க நோக்கி போற பொழுது அவங்களுடைய குறிக்கோள் குடும்பத்தை இப்படி ஆக்கணும், யா அல்லாஹ் இப்படித்தான் எங்களோட குடும்பம் இருக்கணும் என்று கேட்பாங்க. யகூலூன் சொல்லுவாங்க, ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் ஹப் லனா மின் அஸ்வாஜினா எங்களுடைய மனைவிமார்களில் இருந்து, வ துர்ரியாத்தினா எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகளில் இருந்து எங்களுக்கு குர்ரத அயுன் கண் குளிர்ச்சி தந்து விடுவாயாக. கண் குளிர்ச்சி எதுல வரணும் தெரியுமா? எதுல கண் குளிர்ச்சி வரும்? என்னுடைய பிள்ளைக்கு நல்ல உடுப்பு வாங்கி கொடுக்கிறது அல்ல, சுவையான உணவு வாங்கி கொடுப்பதல்ல, மனைவிக்கு அழகான உடுப்பு வாங்கி கொடுப்பதல்ல, மாடா மாளிகையில் கட்டுவதல்ல, விரும்பிய இடத்துக்கு அழைச்சு கொண்டு போறதல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, கண் குளிர்ச்சி என்பது எங்க இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்ன்றாங்க, தொழுகையில் கண் குளிர்ச்சி இருக்கிறது. அதே இது முஃமின்கள் கேட்பாங்க, மனைவியும் பிள்ளைகளும் கண் குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று கேட்கிறாங்கடா. ஒரு கணவன் மனைவி தொழுவதை பார்த்து கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். ஒரு மனைவி நோன்பு வைக்கிறாள், இபாதத் செய்கிறாள், குர்ஆன் ஓதுகிறாள், கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது. என்ற புள்ள அல்லாஹ் என்று சொல்கிறது, கண் குளிர்ச்சி. அல்லாஹ் என்று சொல்கிறது, ரப்பை படிக்கிறது, ஈமானை தெரிந்து கொள்கிறது, நல்ல அகீதாவை படிக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அது கண் குளிர்ச்சி. என்ன புள்ள அழகா இருக்குது, என்ன புள்ள மாடர்னா ட்ரெஸ் பண்ணுது, என்ன புள்ள இப்படி இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுது, இதெல்லாம் கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சி என்றால் ஆனா என்றால் அம்மா அல்ல, ஆனா என்றால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். பேசுகின்ற முதல் வார்த்தை அது அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இத் கால லுக்மான், லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார், லீபினிஹி வஹுவ யஇது, யா புனை என்னுடைய அருமை மகனே, சின்ன மகனே, அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ். பிள்ளைக்கு நீங்கள் தஜ்வீதை படித்துக் கொடுப்பதற்கு முன்னால், குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்கு முன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு தஜ்வீதை குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்கு முன்னால் தௌஹீதை படித்துக் கொடுங்கள், அகீதாவை படித்துக் கொடுங்கள், அல்லாஹ்வை படித்துக் கொடுங்கள். லுக்மான் படித்துக் கொடுத்தார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேற யாரையும் வணங்காதீங்க, அல்லாஹ்வை அன்றி வேற எந்த சமாதிகளுக்கு முன்னால் நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள், பிரார்த்திக்காதீர்கள். எந்த ரப்பை பார்த்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னோமோ அவனை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். பிள்ளைகள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் அகீதாவை சொல்லிக் கொடுங்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ். முதல் உபதேசம், இணை வைக்காதீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அடிப்படை, இதை சொல்லிக் கொடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஏபிசிடி அலிஃப் பா தா சா இது ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் முதலாவது பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை சொல்லிக் கொடுங்கள். அங்கே கண்குளிர்ச்சி இருக்கிறது, அகீதாவில் கண்குளிர்ச்சி இருக்கிறது. மனைவிக்கு தெளிவான கொள்கையை சொல்லிக் கொடுங்கள், அங்கே கண்குளிர்ச்சி இருக்கிறது. அதுதான் குர்ரத்து அயுன், கண்குளிர்ச்சி. பாவத்தில் அல்ல, என்னுடைய மனைவியினுடைய கலரில் அல்ல, நிறத்தில் அல்ல, கல்வில் உள்ளத்திலே ஈமான் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய ஈமான் நம்பிக்கை அதிலே கண்குளிர்ச்சியை காண வேண்டும். இப்படித்தான் நாங்கள் கேட்க வேண்டும். நல்லடியார்கள் அப்படி கேட்பார்கள். அவர்களுடைய அடுத்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? வஜ்அல்னா, எங்களை யா அல்லாஹ் இப்படி ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களை தக்குவா உள்ள மனிதர்களுக்கு இமாமாக ஆக்கிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கின்றால், இறையச்சமுடையவர்களாக ஆகிவிட்டாலே அவர் சொர்க்கவாதி. இன்னலில் முத்தகீன மஃபாஸா. அப்ப இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டின என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை நீங்கள் உருவாக்குகிற பொழுது சாதாரணமா இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், 5 நேரம் தொலை படிச்சு கொடுத்தா போதும் என்று வளர்க்கிறது அல்ல. ஒரு தக்குவா உள்ள சமூகத்துக்கு தலைவராக வழிகாட்டியாக இருந்தால் அவரிடம் எவ்வளவு தக்குவா இருக்குமோ அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு. சும்மா 4 கலிமா, 4 திக்ர், 4 தஸ்பீஹ், இந்த 5 கலிமான்னு சொல்லுவாங்களா, அதல்ல இல்லைச்சானே, அப்படி கிடையாது. இப்ப இந்த மாதிரி திக்ருகளை, குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ இதல்ல. என்னுடைய பிள்ளை நல்ல கொள்கையில் இருந்து நல்ல அகீதாவை சொல்லிக் கொடுக்கிற, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை சொல்லிக் கொடுக்கிற, நல்ல ஈமானிய பாடங்களை உணர்த்துகிற
ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அது இறையச்சமுடையவர்களுக்கு இமாமாக, இறையச்சமுடையவர்களில் ஒருவனாக என்று கேட்கவில்லை. அப்ப இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி, இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி என்றால் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவன் எவ்வளவு இறையச்சம் இருக்கும், அவங்க எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களா இருப்பாங்க. எங்கட பிள்ளை வளர்ப்பினுடைய குறிக்கோள் என்ற புள்ள இந்த மதரசாவில் பட்டம் பெற்று வெளியாகிடணும், அல்லது இங்கு படிச்சு அங்க படிக்கணும், அப்படி அல்ல. என்னுடைய பிள்ளையில் ஈமான், இபாதத், இஹ்லாஸ், தக்வா, குர்ஆன், ஹதீஸ், நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி அவனுடைய உள்ளத்தில் இறை உணர்வு, தக்வா, இறை அச்சம், இறை பயம், இறை உணர்வு உள்ளத்தில் இருக்க வேண்டும். செயல்களில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அல் வரா, பேணுதல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். கல்வி மட்டும் அடிப்படை அல்ல சகோதரர்களே. கல்வி, குர்ஆன் ஹதீஸ படிச்சிருக்கிறார், அவர்கிட்ட அமல் இல்லைன்னா பிரயோசனம் இல்லை. அதே நேரம் குர்ஆன் ஹதீஸ படிக்காம அவர் அமல் மட்டும் செய்கிறார், பிரயோசனம் இல்லை. எனவே கல்வி என்பது நாங்க அமலாக கொண்டு வரணும். அப்படி ஒரு பிள்ளையை, குடும்பத்தை உருவாக்குவதுதான் கண் குளிர்ச்சி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய கண் குளிர்ச்சி குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையை பக்குவமா தொழும் பொழுது கிடைச்ச அந்த நிம்மதி, அந்த கண் குளிர்ச்சி, அது எங்கள் குடும்பத்துக்குள்ள வரணும். அந்த குடும்பத்தில இந்த பக்குவம் வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான கொள்கையில், சரியான நம்பிக்கையில், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழுகிற ஒரு மனிதன் எப்படி எங்கு மரணித்தாலும் அவன் சங்கைப்படுத்தப்படுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க வெளி தோற்றங்களை, அடையாளங்களை வச்சு இது சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, அவர் அப்படி, இவர் இப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் இவர் சொர்க்கவாதி, நரகவாதின்னு சொல்லவே முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவர் எங்கு மௌத்தா போனாலும் சரி, எப்படி மௌத்தா போனாலும் சரி. ஆனால் எந்த மூலையில் மரணித்தாலும் தெளிவான கொள்கையில், அகீதத்து தௌஹீத், தெளிவான கொள்கையில் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி. அது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க செய்யற பிதத்தெல்லாம் செஞ்சுட்டு சுஜூதுல மரணிச்சா நீங்க சொர்க்கவாதி கிடையாது. செய்யற பிதத்தை எல்லாம் செஞ்சுட்டு நீங்க மிம்பர்ல மரணிச்சாலும் சொர்க்கவாதி கிடையாது. நான் ஏன் எதை வச்சு சொல்றேன்? ரசூல் எங்க மரணிச்சாங்க? நான் ஏன் இதை எங்க கொண்டு வரேன், இந்த விஷயத்தை பேசுறேன்டா, ரசூல் எங்க மரணிச்சாங்க, எப்படி மரணிச்சாங்க? ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக படைத்திருக்கிறோம். இந்த அல்லாஹ் அல்லாத அனைத்துக்கும் ரஹ்மத்தாக படைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரான விமர்சனம் வந்தாலும் ரசூலுல்லாஹ் பேசவில்லை, அல்லாஹ் தான் பதில் சொன்னான். இவர் ரசூல் இல்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹ் பதில் உடனே குர்ஆன்ல இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வந்த விமர்சனங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல போயில்லை. அல்லாஹ் அவ்வளவு பாசமாக இருந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு. அவங்க ரசூல் இல்லைன்றாங்க, அல்லாஹ் உடனே வசனத்தை இருக்கிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். நபியே, நீங்க ரசூல்மார்கள் இதுவும் ஒருவர். அவர் நினைச்ச மாதிரி பேசுறார். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் மனோச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, வஹயை பேசுகிறார். அவர் பேசுறது, அவர் கவிஞர் என்று சொன்னார்கள். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். அவர் சூனியக்காரர், அவர் செய்வினைக்காரர், குறி சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார். வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். அவர் துர்க்குணமுடையவர் என்று சொன்னார்கள். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்க உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள், அல்லாஹ் அப்படி சொன்னான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற பொழுது இவ்வளவு சிறப்பை பெற்றார்கள், அன்பை பெற்றார்கள். மரணிக்கிற பொழுது எப்படி மரணித்தார்கள்? மனைவியினுடைய மடியில் தான் மரணித்தார்கள். சுஜூதிலேயோ அத்தையாத்திலேயோ துவா கேட்கும் போதோ மிம்பர்லயோ மரணிக்க இல்ல. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் மரணித்தார்கள். ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இந்த கொள்கையை மக்களுக்கு கொடுத்து விட்டு மரணித்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எங்கு மரணித்தாலும் தௌஹீதோட மரணிச்சால் நீங்க சொர்க்கவாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் எங்கு மரணிச்சார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக தன்னுடைய மனைவியின் மடியில் மரணிக்கிறார்கள் என்றால் இந்த மனைவி பெற்ற பேரு அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி தனது மனைவியோடு இருந்து மனைவியை ஒரு சொர்க்கவாதியாக மாற்றிவிட்டு மனைவியின் மடியில் மரணிக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆயிஷாவை உருவாக்குவது கணவனுடைய கடமை. மனைவி
மனைவி அணைச்சு கொண்டிருக்கிற வேளையில அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டு அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வேறொன்றுக்கு சிறப்பு இருக்குமா இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் நீங்கள் தெளிவான கொள்கையோடு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெளிவான கொள்கையை அகீதாவை கொடுத்துவிட்டு 4 பிள்ளைகள் வளர்ச்சி வர இருக்கிற பொழுது நீங்கள் மனைவியின் மடியில் மரணித்தால் நீங்கள் சொர்க்கவாதி. அதே ஷிர்கோட பிதத்தோட சுஜூதுல மரணிச்சா நீங்க நரகவாதி. ஏன்? புகாரில கிதாபுல் ஜிஹாத்ல இமாம் புகாரி எழுதுகிறார்கள், சஹீஹ் புகாரில ஒரு மனிதர் சஹாபிகளோடு ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார், ரசூலுல்லாஹ்வோடு தான் இருந்தார். காஃபிர்களோடு யுத்தம் செய்யற பொழுது வெட்டி வீழ்த்தி கொண்டு சென்றார், பல காஃபிர்களை வெட்டினார். சஹாபாக்கள் சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இவர் நரகவாதின்னு சொன்னாங்க. யுத்தத்துல முஸ்லிம்களுக்காக வாளேந்தி போராடுகிறார், அப்படி தியாகம் செய்யற மனிதர் நரகம் போவாரா? இது எங்கட பார்வை, வஹீத பார்வை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இவர் நரகவாதின்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வோட இருந்த அந்த வெட்டி வீழ்த்திய ஒரு சஹாபி அல்ல, முனாஃபிக். அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு ஒரு சஹாபி இவருக்கு பின்னால போனார். போய் பார்த்தால் இவர் போராடி போராடி கடைசியில வைத்து அவருக்கு ஒரு அம்பு வந்து குத்துது. அதை எடுத்து திரும்ப தன்னை அப்படியே மீண்டும் குத்தி தற்கொலை செஞ்சு மரணிச்சு போறார். தீனுக்காக அல்லாஹ்வுக்காக செய்ய இல்ல, குலம் கோத்திரத்துக்கு பெருமைக்காக செய்தார். இப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க இப்படித்தான் நடந்தது, தற்கொலை செஞ்சுட்டு மரணிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இது அல்லாஹ்வுக்காக செய்ய இல்ல, யுத்த காலத்துல தான் மரணிக்கிறார், ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து மரணிக்கிறார், ரசூலுல்லாஹ்வோட இருந்து அந்த படையில இருந்து மரணிக்கிறார். ஆனா அவர் ரசூலுல்லாஹ் நரகவாதின்னாங்க. நாங்களா என்ன சொல்லுவோம்? நான் Facebook முழுக்க எழுதி தள்ளியிருப்போம், பார்த்தீர்களா யுத்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து மரணித்திருக்கிறார் அப்படி இப்படின்னு நிறைய புகழ். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட கையில அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தந்தானா? இல்லை. அன்புக்குரிய சொல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த சஹாபாக்களுக்கு, அவர் இந்த செய்தி எடுத்துட்டு வர நேரம், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், அல்லாஹ் இந்த தீனை ஒரு பெரிய பாவியை கொண்டும் உயிர்ப்பிப்பான். அவர் நல்லா பேசுவாரு, நல்ல கொள்கையை சொல்லுவாரு, நல்ல சுன்னாவை பேசுவாரு. ஆனா அவர் சஹாபாக்களை அல்லது ரசூலுல்லாவை அல்லது இமாம்களை அல்லது நல்லோர்களை மனிதர்களை இழிவுபடுத்துவதை வேலையாக இருந்தார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய நிலை எப்படி அமையும் என்று தெரியாது. அதனாலதான் மௌத்து வரை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா இல்லையா? மௌத்து வரை ரசூலுல்லாஹ் தொழுதாங்க தானே? சந்தேகமா? ரசூலுல்லாஹ் மௌத்து வரை தொழுதாங்க தானே? தொழுதிருந்தா சூரா ஃபாத்தியா ஓதிருப்பாங்க தானே? அப்படித்தானே? சூரா ஃபாத்தியா ஓதுனா இது கேட்டிருப்பாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டது வந்து விளையாட்டு கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஆர்டர் பண்றா, நீங்க கேளுங்க, மௌத்து வரை இப்படி கேளுங்க. அபூபக்கர் சொர்க்கவாதி தானே? கேட்டாரா இல்லையா? உமர் சொர்க்கவாதி தானே? கேட்டாரா இல்லையா? மரணிக்கும் வரை கேட்டார்கள், யா அல்லாஹ் நேர்வழியை காட்டு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க கேட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் என்றால், ஒரு மனிதன் அவன் எப்படி மரணிக்கணும் என்றா பெரிய எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லை, பெரிய எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லை. நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ ஆசைப்பட்ட அப்படி இருந்தா தப்பு கிடையாது, அது நல்ல ஒரு காட்சி, நல்ல ஒரு நிலை, அது தௌஹீதோட சுஜூதுல மரணிக்கிறது சிறந்தது அல்ல, அது பிரச்சனை அல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை என்றால், உண்மையான ஒரு மனிதன் அவன் நல்ல இபாதத் செய்யறான், நல்ல பக்குவமா இருக்கிறான், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நான் நல்லபடியா மரணிக்கணும். ஆனா குடும்பத்துக்கு இஸ்லாத்தை கொடுக்க இல்ல, மனைவிக்கு கொடுக்க இல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்ல. இவர் நல்ல மரணத்தோட நல்ல முறையில மரணிக்கிறார், ஆனா குடும்பத்துக்கு இதை கொடுக்க இல்லை என்றால் இவர் தவறு செய்து விட்டார், வாழ்க்கையில நிறைய அமானிதங்களுக்கு துஷ்பிரயோகம் செய்து விட்டார். இப்ப அவர் வீட்டுக்குள்ள நல்ல நம்பிக்கையை நல்ல அக்கீதாவை கொடுத்துட்டு மனைவியிட மடியில அப்படியே ஒரு மரணத்தை அவர் சுவைக்கிறார் என்றால், பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கலிமாவோட அவர் சுவைக்கிறார் என்றால் அது சிறந்த மரணம். நல்ல குடும்பத்தை உருவாக்கிவிட்டு மரணிக்கிற மரணம் நல்ல மரணம். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படிப்பட்ட மனைவியை மாத்தணும்? மரணிக்கிற பொழுது ஆயிஷாவை போன்ற ஒரு சொர்க்கவாதியை, ஹப்சாவை போன்ற ஒரு சொர்க்கவாதியை, கதீஜாவை போன்ற ஒரு சொர்க்கவாதியை, சஃபியாவை போன்ற ஒரு சொர்க்கவாதியை, ஜைனப் பின்த் ஜஹஷ் போன்ற ஒரு சொர்க்கவாதியை, ஜைனப் பின்த் ஹுசைமா போன்ற சொர்க்கவாதியை, இப்படிப்பட்ட மனைவி, சொர்க்கவாதியான மனைவிமார்கள் தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், உலகத்தில் உள்ள மனைவிமார்கள் மறுமையில் சொர்க்கத்திலும் அவர்களுடைய மனைவிமார்கள் தான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட மனைவியை உருவாக்குறீங்களா? நீங்க வீட்டு நடுவுல இருந்தாலும், வீட்டு நடுவுல மரணிச்சால் நல்ல மரணம், நல்ல பிள்ளைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர்
உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறந்த ஒரு மகன். ஹப்ஸா உமருடைய சிறந்த ஒரு மகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பெண் பிள்ளைகள். இந்த அஸ்மா, ஆயிஷா 2 சிறப்பான, எல்லோருக்கும் அறிமுகமான, நல்ல தியாகம் உள்ள பக்குவமான பிள்ளைகளை விட்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மிகச்சிறந்த அறிவாளி, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் துறை ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர். அப்துல்லாஹ் இப்னு உமர் முத்தபி சுன்னah, 100க்கு 100 சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வளர்ப்பு. அதே மாதிரி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய காரி. உபய் இப்னு கஅப் அபுல் முன்திர், இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய காரி. அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அனுப்புறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லும்படி நீங்க போய் உபய் இப்னு கஅப் கிட்ட ஓதி காட்டுங்க என்று சொல்லி. புகாரில வருது, சஹீஹ் புகாரில வருது. அப்ப போன உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்களா நினைச்சு வாரீங்களா அல்லது அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் எந்த பேர் உபய் இப்னு கஅப்னு சொல்லி அனுப்புனானா? அப்படின்னா சஹாபாக்களில் யாராவது ஒருவரிடம் போய் ஓதி காட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்லி நீங்க என்ன சாய்ஸ் பண்ணீங்களா அல்லது அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட பேரை சொல்லி உங்ககிட்ட போய் ஓதி காட்டுங்கன்னு சொன்னான். சூரா அல் பையினா லம் யகுனில் லதீன கஃபரு. அப்ப நான் உங்ககிட்ட ஓதி காட்டுறேன். புகாரில் வரக்கூடிய செய்தி 3 இடத்துல வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, சாலிஹான ஒரு பிள்ளை. இப்படிப்பட்டவர்களை உருவாக்கினால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம், இந்த உம்மத்தில் ஹலால் ஹராத்தை பற்றி தெளிவாக தெரிந்தவர். வ அஃரதுஹும் ஸைத் இப்னு சாபித், அனந்தர சொத்து பங்கீடு சம்பந்தமாக தெளிவாக தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட ஞானி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை போன்று பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பிள்ளைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து, ஹதீஜா உங்களிடம் இதோ வருகிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, அவர்களுடைய கையில் உணவு இருக்கிறது, உங்களுக்கான உணவை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறார்கள். நீங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லுங்க, அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுகிறான். ஜிப்ரீல் ஆகிய நானும் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுகிறேன். இதை எத்தி வைங்க. மேலும் சொல்லுங்க, வபஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே முத்தாலான ஒரு மாளிகையை கொண்டு அந்த ஹதீஜாவுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், உலகத்துல உணவை எடுத்துட்டு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நேரடியா வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அல்லாஹ் இடத்துல இருந்து. ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்றான். ஜிப்ரீல் நான் சலாம் சொல்லுகிறேன். முத்தாலான மாளிகை ஹதீஜா, உலகத்தில் அவர்களுடைய சொர்க்கத்து பூமியிலே அவர்கள் மாளிகை அமைத்து விட்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வோட சலாம் கிடைக்கிற சாதாரண விஷயமா? இது சஹீஹுல் புகாரில வருது. இது சஹீஹுல் புகாரில வருது. அல்லாஹ்வுடைய சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. இப்படி அப்படி என்றால் அந்த பெண்மணி, அந்த மனைவி, அப்படிப்பட்ட ஒரு மனைவியை விட்டு செல்லுங்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலாக் சொல்கிறார்கள். தலாக் ரஜை, மீட்டி எடுக்கிற தலாக். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ராஜி ஹப்ஸா, அல்லாஹ்வுடைய புறத்தாலே வந்து சொன்னாங்க, ராஜி ஹப்ஸா, ஹப்ஸாவை மீட்டி எடுங்கள். ஃபஇன்னஹா ஜௌஜத்துக ஃபில் ஜன்னah வ ஃபி ரிவாயா ஃபஇன்னஹா ஜௌஜத்துக ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஹப்ஸா உலகத்திலே உங்களுக்கு மனைவி, சொர்க்கத்திலே உங்களுக்கு மனைவி, மீட்டி எடுங்க. ஃபஇன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா. அந்த பெண்மணிக்கு 2 சிறப்பு தன்மை இருக்கிறது. நோன்பை பக்குவமாக பிடிக்கக்கூடிய பெண்மணி, இரவையில் நின்று வணங்கக்கூடிய பெண்மணி. இந்த 2 பண்பும் இருக்குது. அமல் செஞ்சா நாங்க செய்யறோம்ங்கிறது ஓகே, நோன்பு பிடிக்கிறோம், கியாமுல் லைல் தொழுறோம், செய்யறோம், அமல் செய்யறோம். ஆனா இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வே இப்படி சொல்லி அனுப்புறான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அல்லாஹ் போலியாக இப்படி சொல்லுவானா? இல்லை. அப்ப அல்லாஹ் ஹப்ஸாவுடைய இஹ்லாஸுக்கு, ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இஹ்லாஸுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணை உருவாக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவியை இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி மனைவிமாரை விட்டுட்டு போனா
இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு போனா அதுதான் கண் குளிர்ச்சியான குடும்பம். எங்கட மனைமாரும் அப்படி, எங்கட பிள்ளைகளும் அப்படி. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குவதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே இருந்து மிக முக்கியமான சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, கண் குளிர்ச்சி உள்ள குடும்பம். சஹாபாக்களை போன்று, சஹாபிய பெண்களை போன்று எங்களுடைய குடும்பம் மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் நபித்தோழர்களை போன்று, சஹாபாக்களை போன்று மாற வேண்டும் என்றால், எங்களுடைய வீட்டு சூழலில் முதலாவது நாங்கள் கொண்டு வைக்க வேண்டிய முதல் விஷயம் தெளிவான நம்பிக்கை, அகீதா. அகீதா இல்லண்டா, நம்பிக்கை இல்லண்டா, ஷிர்க்கும் குஃப்ரும் வீட்டுக்குள்ள இருந்தா அவர்கள் என்ன அமல் செஞ்சும் ஒரு பிரயோசனம் இல்லை. அகீதா சரியா இருந்து நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சா நீங்க சொர்க்கம் போகலாம். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப கருணையால. நீங்க அகீதா பிழையா இருந்து நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் ஒரு பிரயோசனம் இல்லை சகோதரிகளே. சிறுக்கு செஞ்சிட்டீங்களா, உங்களோட அமல்கள் அடிபட்டு போயிடும். இறை நிராகரிப்பு செய்றீங்களா, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்களா, உங்களோட அமல்கள் அடிபட்டு போயிடும். உங்களோட குடும்பத்துக்குள் தெளிவான நம்பிக்கை கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாப்பா அம்மா இளம் பிள்ளைகளுக்கு நல்ல தெளிவான கொள்கையை சொல்லிக் கொடுங்கள். சஹாபாக்கள் முதலாவது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தது கொள்கையைத்தான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முதலாவது படிச்சு கொடுத்தது கொள்கையைத்தான். மலை போல அமல் செய்கிறார், அகீதா பிழை, ஒரு பிரயோசனம் இல்லை சகோதரர்களே. என்ன பிரயோசனம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே தான் சொன்னாங்க. ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேதனைப்படுத்தப்பட்டார்? அம்மார் ஏன் வேதனைப்படுத்தப்பட்டார்? யாசிர் ஏன் வேதனைப்படுத்தப்பட்டார்? சுமையா பின்த் ஹப்பார் ஏன் வேதனைப்படுத்தப்பட்டார் ரலியல்லாஹு அன்ஹா? ஏன் வேதனைப்படுத்தப்பட்டார்கள்? முஸஅப் பின் உமைர் உஹதுடைய களத்திலே வெட்டப்பட்டு கிடக்கிறார், ஷஹீதாக இருக்கிறார். பெரிய செல்வந்த குடும்பத்திலே வாழ்ந்த ஒரு பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக அவருடைய தலையை மூடினால் கஃன் செய்கிற பொழுது கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. அவர்களுக்கு வாழ தெரியாதா? வாழ்க்கை என்னன்னு தெரியாதா? நம்பிக்கை, இந்த இஸ்லாத்துக்காக இந்த நம்பிக்கையை சுமந்ததற்காக அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதனால் அவர்களுடைய ஜனாசா அப்படியே ஒரு பகுதி மூடப்பட்டு அடுத்த பகுதி இலை கொலையால் மறைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா துஆ கேட்கிறது? யா அல்லாஹ் எங்களுக்கு கஃன் போடவே இல்லை, அல்லாஹ் தந்திரியா அல்லாஹ். நாங்க என்ன நினைக்கிறோம், உடனே ஒரு அனர்த்தம் வந்தா துஆ கேட்டோன்னே எல்லாம் கபூல் ஆகணும் உடனே. நான் அது இல்லைன்னா பாத்தீங்களா, எங்களுக்கு உதவி வரையில், அல்லாஹ்வோட உதவி வரையில் துஆ கேட்டோம் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் முஸஅப் பின் உமைருடைய சந்தர்ப்பத்தில் துஆ கேட்டிருக்க மாட்டாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் உடனே கேட்டா தருவான். அல்லாஹ் நினைச்சால் தருவான், நினைச்சா தரமாட்டான். அவனுக்கு தெரியும் எப்ப தரணும். நாங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் உடனே தரணும். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல கேட்டிப்பாங்களே, யா அல்லாஹ் இத கூட எனக்காக ஒண்ணு தர தேவையில்லையா அல்லாஹ், முஸஅப் பின் உமைர பாரியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டீங்களா, அல்லாஹ் உடனே கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் கேட்க கூட இல்லை. ஏன்? இந்த ஈமானுக்கென்று, இந்த நம்பிக்கைக்கென்று கட்டுகளவேனும் சோதிக்கப்படாமல் நீங்க சொர்க்கம் போக முடியாது. ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸ் மக்கள் நினைச்சிட்டாங்களா? அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டு விட்டோம், நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டோம் என்ற மாத்திரத்தில் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள். அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். நாங்க ஈமான் கொண்டுட்டோம்னா எங்களுக்கு சோதனை இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ்னா சோதனை இல்லை அப்படி நினைச்சிருக்கிறாங்களா? இல்லை சகோதரர்களே, சோதனை இருக்கும். ஆனால் நாங்க நம்பிக்கை, கொள்கை, இந்த தெளிவான அகீதாவில் இருந்து பின்வாங்கி விடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தா, சின்ன பிரச்சனை வந்தா கொள்கை மறந்து போய் விடுகிறது என்றால் ஆழமான நம்பிக்கை இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, தெளிவான கொள்கை கொடுக்கப்பட வேண்டும். தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று மார்க்கம் படிக்கிறவர்களுக்கு, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர மார்க்கம் படிக்கிறவர்களுக்கு அகீதா தெரியாது, அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாது, அல்லாஹ்வுடைய குத்ரத் தெரியாது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியாது. ஏன்? அப்படி தெரியாத ஒரு ரப்பை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு விளங்கி வைத்திருக்கிறோம்? எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி நாம் எவ்வளவு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? என்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை தெளிவாக சொல்லிக் கொடுத்தோமா, படித்து கொடுத்தோமா?
எங்களுடைய வாழ்க்கையில் இது சரியாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை தெளிவான நம்பிக்கை, தெளிவான கொள்கை. அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ரசூல்மார்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், வேதங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், மறுமையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், கலாகதரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னென்ன நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதோ அகீதாவை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வை பற்றி தெரியாது. கேட்டு பாருங்க, அல்லாஹ் பத்தி தெரியாது, குர்ஆன் தெரியாது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரியாது, ரசூல்மார்களை பத்தி தெரியாது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் சொல்லுங்கன்னா தெரியாது. ஏன்? சஹாபாக்களை பற்றி தெரியாது, எங்களுக்கு இல்மை பாதுகாத்த அந்த அறிஞர்களை பற்றி தெரியாது, நல்ல உலமாக்களை பற்றி தெரியாது. இப்படி ஒரு சமூகம் மீண்டும் ஒரு ஜாகிலி சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மூதாதையர்கள் எதை சொல்லி தந்தாங்களோ, வாப்பம்மா எதை சொல்லி தந்தாங்களோ, குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவில்லாமல் எல்லோரும் சொல்வதை கேட்கிற ஒரு மனோநிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்பிக்கை. சாதாரணமாக அல்லாஹ் எவ்வளவு பட்டம் எடுத்து எவ்வளவு படிச்சு மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவர்கள், அல்லாஹ் அவன் யார் என்பது தெரியாது. அல்லாஹ்வை பற்றி உள்ள கலிமாவினுடைய விளக்கம் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்டா விளக்கம் தெரியாது. இதுக்கு தௌஹீதுல் உலூஹியாக்கு பதிலாக தௌஹீதுர் ருபூபியா, அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் படைச்சான், உணவுதாரான், இதனால் நாங்க அல்லாஹ்விடத்தில் எல்லாத்தையும் கேட்கணும் என்று சொல்கிறார்கள் தவிர தௌஹீதுல் உலூஹியாவுடைய விளக்கம் அங்கே இல்லை, கலிமாவினுடைய விளக்கம் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். லா மஅபூத பிஹக்கின் ஃபில் வஜூதி இல்லல்லாஹ் தெளிவான விளக்கத்தை விட்டுவிட்டு மக்கத்து காஃபிர்களிடம் இருந்த நம்பிக்கை தான் இன்றைக்கிற முஸ்லிம் அறிஞர்களுடைய நம்பிக்கை என்றால் எப்படி சகோதரர்களே? இந்த வானபூமியை படைச்சது யார்? அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப ஏன் இந்த சிலை சமாதியை வணங்குறீங்க? அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரைப்பார்கள், அதுக்காக வணங்குறோம். அல்லாஹ்வை வணங்குவோம், இவர்களையும் வணங்குவோம். இது மக்கள் காஃபிர நம்பிக்கை. அல்லாஹ் படைச்சான், ரிஸ்க் தாரான், எல்லாம் தாரான், ஆனா அல்லாஹ்வை வணங்குவோம், சமாதியை வணங்குவோம் என்றால் இந்த நம்பிக்கை இந்த கலிமாவினுடைய பிரதான ஒரு நோக்கமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு. என்றால் எங்க கலிமா கொண்டு வச்சிருக்கணும்னு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்க் செய்யக்கூடாது, சமாதிகளுக்கு தர்காக்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு போய் கையேந்த கூடாது, எண்ணெய் தொட்டு மோக்க கூடாது, சுஜூத் செய்யக்கூடாது. இது ஷிர்க், எல்லா நன்மைகளையும் அழித்து விடும், இதிலே மரணித்தால் நீங்கள் நரகத்திலே இருப்பீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்றால் நாங்கள் இதில் இருந்து எவ்வளவு தூரம் எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் இந்த கொள்கையை கற்றுக் கொடுத்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக இதில் இருக்க வேண்டும். இந்த ஒன்று சீராகவில்லை என்றால் வீட்டில் எல்லாம் சீராகிவிட்டாலும் ஒரு பிரயோசனமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, முதலாவது எங்கட வீட்டுக்குள்ள அகீதா சரியாக இருக்கணும், இதை சீராக்கிறோம். இரண்டாவது விஷயம் அல் குர்ஆன். அல் குர்ஆன் எந்த வீட்டில் இல்லையோ, அல் குர்ஆனுடைய சூழல் எந்த வீட்டில் உருவாக்கப்படவில்லையோ அங்கு நிம்மதி இருக்காது, பரக்கத் இருக்காது. குர்ஆனை விட்டுட்டீங்க, குர்ஆனை படிக்காதீங்க, விளங்காது. இது ஒரு சமூகத்துடைய வாதம். ஆனா மக்கத்து காஃபிர் என்ன சொன்னா தெரியுமா? குர்ஆனை கேட்காதீங்க, நீங்க இஸ்லாத்துக்கு போயிருவீங்க. மக்கத்து காஃபிர் சொன்னாங்க, நீங்க குர்ஆனை கேட்டாலே நீங்க இஸ்லாத்துக்கு போயிருவீங்க. ஆனா இப்ப குர்ஆனை படிக்காதீங்க, விளங்காது. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை விளங்காதா? குர்ஆனை படியுங்கள், தஃப்சீரை படியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அதை ஒவ்வொரு எழுத்தாக படிக்க வேண்டும், அதை சிறப்பாக திறம்பட ஓத வேண்டும், அதனுடைய தர்ஜமாவை படிக்க வேண்டும், அதனுடைய விளக்கம் தஃப்சீர்களை படிக்க வேண்டும், அதனை அமல் செய்ய வேண்டும், அதனை பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். குர்ஆனுக்கு 6-7 கடமைகள் இருக்குது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாங்க எங்க இருக்கிறோம் இந்த கடமைகள்ல? இன்னும் சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாதுண்டா 40 வருஷம் 50 வருஷம் தொழுகிறாரு, சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது. 60 வருஷம் வாழ்க்கையை கடத்திட்டார், குர்ஆனுடைய கையில இல்ல, கல்விலையும் இல்ல. என்ன பிரயோசனம்? கல்வில குர்ஆன் கொஞ்சம் கூட இல்ல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் இல்ல. அப்படி என்றால் அந்த வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க. 50 வருஷம் 40 வருஷம் நான் வாழ்றேன், இன்னும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் தான் தொழுகையில ஓதுறேன்டா, அடுத்த அத்தியாயம் அல்லாஹ் கேட்டால் நாங்க என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu
أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் அல் குர்ஆனை நாங்கள் சரியாக கொடுத்தோம் என்றால், அல் குர்ஆன் எங்களுடைய குடும்பத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதியும் பரக்கத்தும் நிச்சயமாக ஏற்படும். நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு எப்படி தொடர்பு இருக்கிறது, என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி தொடர்பு இருக்கிறது, என்னுடைய மனைவிக்கு குர்ஆனோடு எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். குர்ஆனை கொடுக்காமல் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் நீங்கள் கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. என் புள்ள இந்த பட்டம் எடுத்திருக்கிறார், இந்த பட்டம் எடுத்திருக்கிறார், அதில் அவர் எப்படி இருக்கிறார், இந்த துறையில பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறார், இதெல்லாம் அல் குர்ஆன் என்ற அஸ்திவாரம் இருந்தால் தான் அதுக்கு சிறப்பே தவிர, அஸ்திவாரம் இல்லாமல் நீங்க 50 மாடி கட்டினாலும் அது இடிந்து உழத்தான் செய்யும். அல் குர்ஆன் அஸ்திவாரம். குர்ஆன் சஹாபாக்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீனுடைய காலத்தில் குர்ஆன் அடிப்படை தகமை, மேற்படிப்பு என்று ஒன்று வந்தால் அதற்கு அடிப்படை தகமை குர்ஆனாத்தான் இருந்தது. குர்ஆனை படித்தாங்க, குர்ஆனை மனனம் செஞ்சாங்க. குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள் பெரும்பாலான அறிஞர்கள், இந்த உலகத்தில் தோன்றிய பெரும்பாலான அறிஞர்கள் என்று அறியப்படுவர்கள் எல்லாம் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள். குர்ஆன் இதயத்தில் இருக்கணும் சகோதரர்களே. நாளை மறுமையில அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த சிறப்புக்குரியவர்களாக ஆக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை அப்படி ஆக்குங்கள். நாளை மறுமையில அல்லாஹ் எல்லா நபிமார்களும் இருப்பாங்க, ரசூல்மார்கள் இருப்பாங்க, சஹாபாக்கள் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிற வேளையில் யுகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனை சுமந்து குர்ஆனை படித்து குர்ஆனை ஓதி அதன்படி வாழுகின்ற ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு சொல்லப்படும் யுகால் லிசாஹிபில் குர்ஆன். இன்றைக்கு சாதாரணமா என்னுடைய ஒரு நண்பனுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு, இவர்களுக்கு ஏதாவது ஒரு விருது கொடுக்கப்பட்டால், ஒரு பிரபல்யமான ஒருவருடைய கையால் விருது கொடுக்கப்பட்டால் அதை நாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா பார்க்கிறோம். ஒரு 4 பேர் பார்ப்பாங்க நேரடியா, 50 பேர் பார்ப்பாங்க நேரடியா, அதை ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க சோசியல் மீடியாக்கள்ல. அதுல அவங்க விரும்புவாங்க, லைக் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது நல்லதா இருந்தால். ஆனா இதற்கே நாங்க இவ்வளவு சந்தோஷப்படுறோம் என்றா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், அலியஸா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபிமார்கள் எல்லாம் இருக்கிற நேரம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன் இவர்கள் எல்லாம் இருக்கிற வேளையில அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு மனிதனை அழைத்து யுகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவனே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இக்ரா வர்க வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா ரவாஹு அபூ தாவூத் பிஇஸ்னாதின் ஸஹீஹ்.
நாளை மறுமையில் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆன் படி வாழ்ந்தவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள் அழைத்தவர்களுக்கு சொல்லப்படும் இக்ரா, குர்ஆனை ஓதுவீராக, வர்க, உன்னுடைய தரஜாவில் உயர்ந்து கொண்டே செல்வாயாக. எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். ஆனால் குர்ஆன் சொர்க்கத்தில் உங்களது தரஜாக்களை உயர்த்தும். அங்கே சொல்லப்படும் இக்ரா வர்க வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா, இந்த உலகத்தில் நீ நீட்டி நிறுத்தி ஓதியதை போன்று இங்கும் நீ நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக என்று சொல்லப்படும். فإن منزلتك عند آخر آية تقرأها, நீ தங்குகின்ற இடம், உன்னுடைய இடம், நீ தங்குகின்ற இடம் எது தெரியுமா? நீ ஓதுகிற கடைசி வசனம், நீ எங்கு ஓதி முடிக்கிறாயோ அங்குதான் உன்னுடைய தரஜா அந்தஸ்து இருக்கும், அங்குதான் உனது மன்சிலா தங்குமிடம் இருக்கும். நீ இருக்கிற இடம் அந்த அந்தஸ்துக்குரிய இடத்திலே நீ தங்கியிருப்பாய். ஃபைன்ன மன்சிலத்தக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவா, நீ ஓதுகிற கடைசி வசனம் தான் நீ தங்குகின்ற இடம் என்று சொல்லப்படுகிற பொழுது உங்கள் பிள்ளை அல்லது நீங்கள், உங்களுக்கு தெரிந்த உங்களது நண்பர்கள், உங்கள் பேரப்பிள்ளைகளாக இருந்தால் அதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும். அப்படியே சொர்க்கத்துல தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அன்புக்குரிய சகோதரர்களே, அது எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தால் எத்தனை ஜுஸுகள் ஓதுதோ அந்த பிள்ளை, எத்தனை சூறாக்கள் ஓதுதோ, ஓத 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 30 ஜுஸாயும் குர்ஆனை சுமந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் அலிஃப் லாம் மீம் முதலாம் ஜுஸ் ஓதுகிறது அந்த பிள்ளை. அப்படியே ஓதி ஓதி சயகூல் 2ஆம் ஜுஸ், தில்கர் ருசுல் 3ஆம் ஜுஸ், ஓத ஓத இதெல்லாம் ஜுஸ் 30 ஜுஸ் இருக்குது. அப்ப தில்கர் ருசுல் 3ஆம் ஜுஸ் 30 ஜுஸ் வரை ஓதினால் தில்கர் ருசுலு லன் தனாலு வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹு இதா சமிஅ வலவ் அன்னனா قال الملأ وعالم يعتذرون وما من دابة وما برئ ربما سبحان الذي قال ألم اقترب قد أفلح وقال الذين أمن خلق اتل ما وهي ومن يكن تماري فمرض إليه رد حاميم قال فما قسم الله تبارك الذي أم 30 ஜுஸ் அந்த பிள்ளை ஓதுற பொழுது சொர்க்கத்திலே எந்த தரஜால போயிருக்கும். சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, சூரா அல் இம்ரான், சூரா நிசா, மாயிதா, அன்ஆம், அஅராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி அத்தியாயங்களை ஓதி மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று ஓதி முடிக்கிற பொழுது உங்கள் குழந்தைகளோ, நீங்களோ, உங்கள் நண்பர்களோ, உங்கள் சகோதரர்களோ சகோதரிகளோ அந்த இடத்துக்கு போகிற பொழுது எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, 60 வருட வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹும் நானும் பேசிக்கொண்ட ஒரே ஒரு மெசேஜ் இந்த குர்ஆன். அல்லாஹ் நாளை மறுமையில் அழைத்து 50 வருடமாகிய 40 வருடமாகிய என்ன அல்லாஹ் அழைச்சு, அல்லாஹ் என்னோடு உங்களோடு பேசினால், அடியானே உனக்கு நான் 50 வருஷ வாழ்க்கையை தந்தேன், நானும் நீயும் பேசிக்கொண்ட ஒரே ஒரு மெசேஜ் இந்த குர்ஆன். நீ இந்த குர்ஆனை ஒழுங்கா ஓதினாயா? தர்ஜமா படிச்சியா? 50 வருஷத்துல என்றைக்காவது ஒரு நாள் தர்ஜமா படிச்சியா? நானும் நீயும் பேசிக்கொண்ட இந்த சூரா ஃபாத்தியாவை நீ விளங்கி ஓதினியா? தஃசீரை படிச்சியான்னு கேட்டா, யா அல்லாஹ் மனைவிக்கு வீடு கட்டி கொடுத்தேன் யா அல்லாஹ், பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் யா அல்லாஹ், அதனால பிஸி ஆயிட்டேன் யா அல்லாஹ்ன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி பதில் சொல்வான்? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யார் என்னுடைய திக்ரில் மிகப்பெரிய திக்ர் குர்ஆன், யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, வீட்டுல புறக்கணிக்கப்பட்டா அந்த வீட்டுக்குள்ள நெருக்கடி, உள்ளத்தால புறக்கணிக்கப்பட்டால் அந்த உள்ளத்துக்கு நெருக்கடி. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யார் என்னுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அது மட்டுமல்ல, وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை மறுமையில் அவர்களை நாம் குருடனாக எழுப்புவோம். யார் இந்த உலகத்தில் குர்ஆனை ஓதவில்லையோ, குர்ஆனை விளங்கவில்லையோ, குர்ஆனோடு தொடர்பு வைக்கவில்லையோ, وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, அவர்களை நான் குருடர்களாக எழுப்புவோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை நான் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த முஸ்லிம் சமூகம், இலங்கை முஸ்லிம் சமூகம் குறிப்பா
ஒருத்தன் ஒரு கொடிய பின்னு குத்திட்டு பைத்தியார மாதிரி ரோட்டு வழியை சுத்தி வந்தா அவன் சாதனையாளன்னு பாக்குது. ஆனா கண் தெரியாம 2 கண்ணும் குருடா இருந்து கொண்டு அல் குர்ஆன் 30ஐயும் கேட்டு பாடமாக்கின புள்ள யாருக்குமே தெரியாது. அதுதான் சாதனை. சாதனை எது? கண் தெரியாது, கல்வியில் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் 30 ஜுஸை சுமக்கிறது பிள்ளைண்டா அதை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு விளங்குது இல்ல. ஆனா ஒரு பைத்தியார மாதிரி ரோட் முழுக்க அது ஹராம், பச்சை ஹராம். லா துல்கு பி ஐதிக்கும் இல்ல தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போடாதீர்கள். ஏன் சும்மா நடக்கணும்? இபாதத்துக்கே நேர்ச்சி வச்சு அப்படி நடக்கக்கூடாது, ஹஜ்ஜுக்கே நடந்து போக கூடாது, தன்னைத்தான் அழித்துக் கொள்ள கூடாது. இப்படித்தான் முஸ்லிம் இருக்கான். அப்ப உள்ளத்துல குர்ஆன் இல்லை என்றால் நாளை மறுமையில் நீங்கள் குருடர்களாக எழுப்பப்படுவீர்கள். வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, அந்த மனிதன் கேட்பான், قال رب لما حشرتني أعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், உலகத்தில் நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன், யா அல்லாஹ், ஏன் இப்ப குருடனாக எழுப்பி இருக்கிறாய்? قال كذلك, அது அவ்வாறுதான். அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய வார்த்தைகள், ஆயாத்துகள், அத்தாட்சிகள், வசனங்கள் வந்தது நீ மறந்தாய். وكذلك اليوم تنسى, இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எதற்காக வாழ்க்கை? மனைவிக்காக, பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக, பொருளாதாரத்துக்காக வாழ்க்கை வாழ்ந்தாய். இதே பிள்ளைகள், இதே மனைவி, இதே குடும்பம் நாளை மறுமையில் வரமாட்டார்கள். உலகத்துல வாழணும் தான், உலகத்துக்காக வாழக்கூடாது. உலகத்துல வாழணும், மறுமைக்காக வாழணும். சஹாபாக்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க, மறுமைக்காக வாழ்ந்தாங்க. நாங்க உலகத்துல வாழ்றோம், உலகத்துக்காகவே வாழ்றோம். அப்ப மறுமையில் என்ன இருக்குது? நாளை மறுமையில் فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ. நாளை மறுமை வந்து விட்டால் யாரை நேசித்து யாருக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சோமோ, 30 வருடம் 40 வருடம் தொழில் செய்து கொடுத்தோமோ, வீடு கட்டி கொடுத்தோமோ, நகை நட்டு வாங்கி கொடுத்தோமோ, அவர்கள் எல்லோரும் فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, அந்த நாளில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னுடைய தாயை தந்தையை விட்டு விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீஹி, தன்னுடைய அன்பு மனைவியை விட்டு விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவான். ஆனால் இவனுக்காக, இவங்களுக்கு வேண்டித்தான் அவனுடைய வாழ்க்கையை கழிச்சான். 40 வருஷம் ஏன் கத்தார்ல, துபாயில, குவைத்ல, சவுதியில இருக்கிறீங்க? என் மனைவிக்கே திருப்தி படுத்தணும், என் பிள்ளைக்கு, மகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், என கடன் அடைக்கணும். 40 வருஷம் மாடு மாதிரி உழைச்சிட்டு வாரார். வந்து ஒரு சில வாரங்களில் திடீர்னு ஹார்ட் அட்டாக், மௌத்த போறார். வாழ முடியல. அப்படியான ஒரு சூழ்நிலை, ஒரே அங்க பிரஷர், ஒரே சிந்தனை, யோசனை. இன்று அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்க, 50 வருஷம் பிரிஞ்சு வாழ்றாங்க. அல்லது வெளி ஊர்கள்ல வேலை செய்வாங்க, மனைவி இடையில ஒருக்கா பார்ப்பாங்க, அம்மா இடையில ஒருக்கா பார்ப்பாங்க. அவங்க திரும்பி வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில், அதாவது மருந்தோடையும் அவர்கள் வாழ முடியாத, ஜீவிக்க முடியாத அந்த ஒரு நோய்களோடு வருகிறார்கள். தொழுகையும் இல்ல. யாருக்காக ஃபஜ்ர விட்டார்கள்? மனைவி பிள்ளைகளுக்காக. என் நேரத்தொழிலும் நான் தொழுகையை தொழுதா என் வேலைக்கு சரியா போயிடாது, நான் வாரதே 2 மணிக்கு, அதனால 7 மணிக்கு எழுப்பிட்டு போறாங்க, சுபு கிடையாது. அதே மாத்தியத், மெட்டரலிசம், சடவாத உலகத்தில் தான் பிள்ளைகளும் இன்று திங்கள், செவ்வாய், புதன் 4-5 மணிக்கு எழும்பி ரெடி பண்ணப்படுகிறது பிள்ளைகள். அதே சனி ஞாயிறுண்டா 8-9 மணி. அப்ப இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இன்று யாரோ ஒருவர் போட்ட, அல்லது ஏதோ ஒரு கல்வி கற்று சம்பளத்துக்காக ஏன் எக்ஸாம் செய்யறாங்க? ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த 2 வருஷம் இன்னொரு எக்ஸாம். எதுக்கு? இந்த உம்மத்துக்கு சேவை செய்யறதுக்கா? இதுல 90,000 சேலரி, இன்னொரு எக்ஸாம் எழுதினா 1,10,000 சேலரி. அப்ப இன்னொரு எக்ஸாம் எதுக்கு? இன்னொரு 10,000 20,000 கூட்டிக் கொள்ள. அப்ப அல்லாஹ்வுக்காகவா? இல்ல. அப்ப பிள்ளைகளுக்கு ஃபஜ்ர் தெரியவில்லை, அந்த நேரத்தில் ரப்பை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் தெரியவில்லை. ஆனால் நாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறோம். ஏன்? படிக்கணும். புள்ள எதுக்கு படிக்கணும்? O level பாஸ் பண்ணணும், A level பாஸ் பண்ணணும், தப்பு கிடையாது. கொமர்ஸ் எடுக்கணும், ஆர்ட்ஸ் எடுக்கணும், யூனிவர்சிட்டி போகணும், அந்த ஜாப் எடுக்கணும், காசு வரணும். கொமர்ஸ் படிச்சுட்டு இந்த உம்மத்துக்கு பெரிய தாவா செய்ய போறாரா? சூரா ஃபாத்தியா தெரியாது, எப்படி ஜனாஸா தொழுகிறேன்னு தெரியாது, எப்படி உதவு செய்யறேன்னு தெரியாது, குளிப்பு கடமை அதை எப்படி நிறைவேற்ற தெரியாது. ஆனா பிள்ளைகள் ஏதாவது மார்க்ஸ் எடுத்தோடனே அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா, நான் நல்லா படிச்சு சமூக சேவை செய்யணும். அது அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு வர ஒரு விளையாட்டு செய்தி மாதிரி அந்த நேரத்தில் தோணும். அப்படி எல்லாருக்கும் அதன் பின்னால் சூரா ஃபாத்தியா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஏன் எதற்காக பிள்ளைகளை வளர்க்கிறோம்?
சுபுஹ் இல்ல, சனி ஞாயிறு பாடசாலை இல்ல, சுபுகும் இல்ல, ஏனைய நாள்ல நேரத்தோட எழுப்புற தொழுகையும் இல்ல, அனுப்பி விடுறது. அல்லாஹ்க்கு மரியாதை கிடையாது. ரக்காத் அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபிஹா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் இந்த உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது என்று சொல்லப்பட்டது தெரிகிறது எங்களுக்கு. உலகத்துல வஸ்துக்களை விட சிறந்ததுண்டா இந்த காலி மட்டும் இல்ல, மாத்திரை மட்டும் இல்ல, வெலிகம மட்டும் இல்ல, கண்டி இல்ல, கொழும்பில்ல, இந்த இலங்கை, இந்த உலகம் எல்லாம் அதை விட அதுக்கப்பால் அதுல இருக்கிற பொருட்களை விட சிறந்தது. அது எங்களுக்கு சொல்லப்படுது, ஆனா எங்களுக்கு தெரியுது இல்ல. அதே செய்தி எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. ஏன்னா நாங்க சடவாத உலகத்துல வாழ்றோம். நம்பிக்கை அப்படித்தான். இது சொல்லப்பட்ட சிறப்பு, ஆனா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சிறப்பு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இதே ஃபஜ்ருக்கு பள்ளிவாசல் இல்ல நீங்க தொலை வந்தா ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் கொடுப்போம் என்றால் பள்ளி எப்படி இருக்கும்? ஃபஜ்ருக்கு தொலை வந்தா ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் தருவோம். நான் துபாயில பார்த்தேன். ஒரு பள்ளிக்கு ஒரு தனவந்தர் வருவார். தொழுக முடிஞ்சா அவர் என்ன செய்வாரு? திரம் கொடுப்பாரு. 50 100 திரம் கொடுப்பாரு. அவர் பள்ளிக்கு வந்தா பள்ளி ஜும்மா மாதிரி, அவர் இல்லைன்னா மையத்தோடு மாதிரி காஞ்சி போய் கிடக்கும். அப்ப என்ன இப்படி மனிதனுடைய சிந்தனை எங்க போகுது? ஃபஜ்ர் தொழ ரெடி இல்ல, ஆனால் காலையில நேரத்தோட ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. தப்பு கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆன் நாங்க இதை கொடுக்கணும். அல் குர்ஆன் ஓத தெரியாது. இன்றைக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, குர்ஆன் ஓத தெரியாது. ஏன் 4ஆம் வகுப்பு வரைக்கும் ஓத வைப்பீங்க, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு மாடா படிக்க வைப்பீங்க, குர்ஆன் மதரசா கட்டாக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் பொம்பளை புள்ள குமராயிரும். ஆம்பளை பொடியனுக்கு மதரசா போறது வெட்கம், அலிஃபையோட நிற்கும், ஓத தெரியாது. மதரசாக்கு போனவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இன்று ஓத தெரியாத ஒரு சந்ததி உருவாக்கப்படுகிறது. குர்ஆன் ஓத தெரியாது, அலிஃபா தெரியாது. அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல போறோம்? குர்ஆன் ஓத தெரியாது அவர்களே. முஸ்லிம்கள் கேட்டால் என்ன படிச்சிருக்கீங்க? அரசியல் கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாரு, இலங்கையில அரசியல் வேணுமா, இந்தியாவோட அரசியல் வேணுமா சொல்லுவார். வாங்க இப்ப அல் குர்ஆன் சூரா ஃபாத்திஹா தெரியுமா? தெரியாது. சூரா மரியம் தெரியுமா? லுக்மான் தெரியுமா? ஹுஜராத் தெரியுமா? கஹஃப் தெரியுமா? சூரா நூர் தெரியுமா? சூரா அல் முஃமினூன் தெரியுமா? தெரியாது. எல்லாம் உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாமை உள்ளத்தில் சுமக்கிற இன்பம் அதை இந்த உலகத்தில் வேறு எதுவும் தராது. அதை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை குர்ஆனை கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். எதை நீங்க கொடுக்காட்டியும் நீங்க குர்ஆனை கொடுத்தீங்கண்டா அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் எல்லாவற்றையும் கொடுக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். ஹிஜ்ரி 150 பிறந்தாங்க, 204 வஃபாத்தான மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். 7 வயதில் முழு குர்ஆனை மனனம் செய்தார்கள். இமாம் புகாரி குர்ஆனை மனனம் செஞ்சாங்க. ஏனைய அறிஞர்கள் அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் அறிஞர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். அதையும் தாண்டி ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். இந்த உம்மத்தில் நான் வாழ்றேன், எனக்கு என்ன, நான் குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு இல்லை என்றால் அப்ப ஹதீஸுக்கு எப்படி வாருது? ஹதீஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? இந்த உம்மத்துல முன்னால் உள்ள ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த உம்மத்துக்கு செய்த சேவைகள் எப்படி, சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு செய்த சேவைகள் எப்படி, இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் உள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் குர்ஆனை ஓதிவிட்டு, குர்ஆனை படித்துவிட்டு, குர்ஆனை விளங்குகிற பிள்ளைகளாக, குர்ஆனை மனனம் செய்கிற பிள்ளைகளாக, ஹாஃபில்களாக எங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டும். குர்ஆன் இருந்தால் வீடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அந்த குடும்பம் கண் குளிர்ச்சியான குடும்பமாக இருக்கும். அதே போன்றுதான் தொழுகை. வீட்டுல தொழுகை இல்லைண்டா முசீபத். 5 பேர் இருந்து ஒரு ஆள் தொழையிலண்டாலும் அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, நீங்க தொழுகையை கொண்டு உங்களோட குடும்பத்துக்கு ஏவுங்க, நீங்கள் அதுல உறுதியாயிருங்க. நாங்க உங்களிடத்துல வாழ்வாதாரத்தை கேட்க மாட்டோம். நஹ்னு நர்ஸுகுக், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம். குடும்பத்தில நிம்மதி, வீட்டில் அமைதி வேண்டும் என்றால் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், நீங்க தொழுத நாங்க உங்களுக்கு ரிஸ்க் தருவோம். ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற எல்லாம் ரிஸ்க் தான். நல்ல மனைவி ரிஸ்க், நல்ல மகன் மகள் ரிஸ்க், தொழில் ரிஸ்க், நல்ல ஒரு சமூகம் கிடைக்கிறது ரிஸ்க், அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ் தர வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் ரிஸ்க். மனைவியிட அன்பு ரிஸ்க், கணவன் மனைவியை நேசிக்கிறது ரிஸ்க். இதெல்லாமே வரும். என்ன ஏன் கணவன் ஏன் வெறுக்கிறார், மனைவி ஏன் என்ன கொஞ்சம் என்னோட அன்பு கொள்ளாம இருக்கிறார், ஏன் என்ற இந்த பிள்ளை என்னோட இரக்கமா இல்ல, இது அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா. புகாரில வரும்.
ஹதீஜாவுடைய அன்பை நான் ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கிறேன். ஹதீஜாவினுடைய அன்பு என்பது அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க். நீ உங்களுக்கு சாலிகான மனைவி, நான் தேடி 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 பார்க்கிறேன், சாலிகான மனைவி கிடைக்கல நினைக்கிறீங்களா? சாலிகான மனைவி என்பது நீங்க தேடி பெற்றுக் கொள்கின்ற ஒன்றல்ல, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். இமாம் இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ், இப்னு அரபின்னா வேற, இவர் இப்னுல் அரபி அஹ்லுஸ் சுன்னஹுடைய அறிஞர். ஜாமிஉ திர்மிதி, இமாம் திர்மிதியுடைய சுனனுக்கு ஜாமிக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். ஜாமிஉ திர்மிதி அவர்களுடைய புத்தகத்தில் அஹ்காமுல் குர்ஆன்ல இதை சொல்கிறார்கள். அல்லாஹ் அஞ்சுறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் நல்ல சாலிஹான மனைவி. எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப இது ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான், நாங்க நஹ்னு நர்சுக்கு ரிஸ்க தருவோம். அப்படின்னா என்ன? ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? பெரிய ரிஸ்க். அது விற்கப்பட்டால், அது தெருவில் விற்கப்பட்டால் அதை வாங்குவதற்கு கோடீஸ்வரர்கள் வரிசையில் நிற்பார்கள். அடிபொடி படித்துக் கொண்டு நிற்பாங்க. நான் வாங்க நான் வாங்க வாங்க கோடியோட வந்து நிற்பாங்க. என்ன ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க் சொல்லுங்க. நிம்மதி, மன அமைதி. நிம்மதியும் மன அமைதியும் இது அல்லாஹ் எல்லாரும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எல்லாரும் கொடுக்க மாட்டான். அந்த நிம்மதி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால் நெற்றியை சஜதாவில் வைப்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் வடிக்கப்படுகிற கண்ணீர் துளிகளில் இருக்கிறது. அல்லாஹ்வை தொழுவதில் இருக்கிறது. இது ஹராம் என்று தெரிந்தவுடனே விடுவதில் இருக்கிறது. பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி விலகி போகிற அந்த மனோநிலையில் இருக்கிறது. இந்த நிம்மதி அல்லாஹ் தருவான். வீட்டுக்குள்ள வரும். எப்படி வரும்? நீங்க தொழுதா வரும். தொழுதா நிம்மதி கிடைக்கும், தொழுதால் அமைதி கிடைக்கும். அது அல்லாஹ் தருவான். ஆனால் இன்று கோடீஸ்வரர்கள் கடலுக்கு முன்னாலும் தெருக்களிலும் நந்தவனங்களிலும் பூங்காக்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது நிம்மதி அல்ல, இது சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்த நொடி மாறும். ஆனால் நிம்மதி என்பது எந்நேரமும் இருக்கும், அது உள்ளத்தில் இருக்கும். நாங்க என்ன சொல்லுவோம்? பீச்சுக்கு போவோம், பார்க்க போவோம்டா, தப்பு கிடையாது. உதாரணமா சொல்றேன், கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல தொழுதுட்டு வரோம், பீச்சுக்கு போவோம், கொஞ்சம் ரெஸ்டா இருந்துட்டு வருவோம். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நீங்க ஓய்வாயிட்டீங்க, உங்களுக்கு ஓய்வு தேவை, நீங்க ஓய்வா இருக்கிறீங்கன்னா அல்லாஹ் வணக்கம் செய்யுங்க. ஏன்னா ஓய்வு நேரத்தில் நிம்மதி வணக்கத்தில் இருக்கிறது. நாங்க என்ன செய்யறோம்? வணக்கம் முடிஞ்சு நிம்மதியை தர்றோம். வணக்கம் முடிஞ்சு நாங்க நிம்மதி தர்றோம். ரசூலுல்லாஹ் யா பிலால் அகீமிஸ் ஸலாஹ் அரிஹ்னா பிஹா, பிலால் இகாம சொல்லுங்க, அதன் மூலமாக எங்களுக்கு உள்ளத்துக்கு நிம்மதியை தாங்க. தொழுகையில் நிம்மதி. ஜொயில குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், தொழுகையில் கண் குளிர்ச்சி. அது எங்கிட்டையும் இருக்கணும். நாங்க எந்த கண் குளிர்ச்சி எதிர்பார்க்கிறோமோ எங்கட குடும்பத்திலையும் இருக்கணும். அப்ப நிம்மதி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் கண் குளிர்ச்சியான ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்று சொன்னால், அடுத்து 4வது, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பையும் அவர்களை பின்பற்றுவதையும் சஹாபாக்களையும் சொல்லிக் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும். அன்பு என்பது ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பி என்ன பாடுங்க முடிஞ்சு கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் ஒரு இதயத்தை, ஒரு மனிதர் 2 இதயத்தை வைக்கல, ஒரு இதயத்தை வச்சிருக்கிறான். நம்ம இது சினிமா கல்ச்சர் இல்லையே, டீயை குடிச்சிட்டு நல்லா ரசிக்கிறதுக்கு. இது பயான். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன தவறா கொண்டு வந்துட்டாங்க. அப்படி செய்யவே கூடாது. இந்தியா இலங்கையில தான் அந்த கல்ச்சர் இருக்குது. சும்மா சினிமா பாக்குற மாதிரி, கடல்ல வெட்டி சமோசா தின்னுட்டு நம்ம இந்த படம் பாக்குற மாதிரி. இது வஹி, குர்ஆன் சுன்னா. மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பார்த்துருக்கிறாங்க. நாங்க பெட்டி சம்சம் தின்னுட்டீங்களா, டீ குடிச்சிட்டீங்களா? அல்லாஹ் ஒரு சிந்தனை, ஒரு இதயத்தை வச்சிருக்கிறான். அதை கிரகிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறான். இங்க பார்க்கணும், அது மாதிரி இருக்கணும். ஹை, அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு முஹப்பத் கொடுபட வேண்டும். ரசூலோட அன்பை கொடுங்க. அன்பு என்பது, ஹுப்பு என்பது இத்திபா. ரசூலா நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை நேசிக்கிற ஒரு மனிதன், அவனுடைய முகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் என்னை பார்ப்பார்கள் என்றிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்ட வாஜிபான, எங்கள் உடலோடு இருக்கிற ஒரே ஒரு வாஜிப் கடமை, தாடி இருக்கிறதா? தாடி சுன்னத் அல்ல, தாடி சுன்னத். இப்படி யார் சொல்லி தந்தது? அல் அம்ர் யக்ததி அல் வுஜூப், கட்டளை. ரசூலா சொன்னாங்க, விடுங்கன்னு சொன்னாங்க, தாடியை வளர விடுங்கன்னாங்க. இது வாஜிப். இதை நீங்க விடுறது ஹராம், நீங்க வலிக்கிறது ஹராம். நான் ஒரு மதுஹபுடைய ஒரு சட்டத்தை சொல்லி தரேன். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் சொல்றோமே. இப்ப சுன்னாண்ட வரை விளக்கணும் என்ன? செஞ்சா நன்மை, விட்டா பாவம் இல்லை. தாடி வைக்கிறது வாஜிப், விற்கிறது ஹராம், வலிக்கிறது ஹராம்.
எப்படி சுன்னத்தை விட்டா எப்படி ஹராம் ஆகும்? 4 இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து தாடியை வலிப்பது ஹராம். இப்னு தைமியா ஹராம், இப்னு கையிம் ஹராம். ஹதீஸ் தெளிவாக சொல்லுது தாடியை வலிக்கிறது ஹராம், அப்ப வைக்கிறது வாஜிப். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அவருடைய முகம் எப்படி இருக்கும்? ஆனா ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்களோ அந்த இது ஹதீஸ். 2வது ஜாபீர் அலி ரிவாயத் முஸ்லிமே வருது. நீங்க எப்படி மரணிக்கிறீங்களோ அப்படிதான் எழுப்பாட்டப்படுவீங்க. ஃபுல் சேவ்ல நீங்க இருப்பீங்க. உஸ்மான் அலிலான கபருக்கு பக்கத்துல போனா தாடி நனையும் வரை அழுதார்கள். தாடியால அப்படி சொட்டுச்சுடா வடியும். ஃபுல் சேவோட அல்லது இந்த தேயிலை தூண மாதிரி இருந்தா அப்படி விளங்குமா? இல்ல. புகாரில ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, இஸ்திஸ்கா மழை தேடி. அப்படியே அவர்களுடைய தலையில அப்படியே தண்ணீர் வந்து தாடியால் வழிந்தோடியதுன்னு வருது. ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கும் பொழுது, அபூபக்கர் இருக்கும் பொழுது நீ நேசித்தது உண்மையா என்று கேட்டால் அங்கே தெரியும் நேசம். நீங்க எப்படி மரணிப்பீங்களோ அப்படிதான் எழுப்பாட்டப்படுவீங்க. எந்த தோற்றத்துல, எந்த அமலோட. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் இத்திபா. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள், நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன் என்ற வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லாத இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை மார்க்கமாக ஆக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வின் நேசம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லாத சொன்னால், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்று பொய்யை சொல்கிறாரோ அவர் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் எவ்வளவு பெரிய தலப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்துல முஃப்தியா இருந்தாலும் சரி, எந்த பெரிய அறிஞராக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் பொய் சொன்னால் அவருடைய எந்த அடையாளத்தில் இருந்தாலும் அவர் நரகவாதி. நான் சொல்ல இல்ல, புகாரில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ் முத்தவாத்திர், கண்ணால பார்க்கிறது போல ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லி நினைச்ச பிதஅத்களை உருவாக்கினால், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ஆயிஷா ரலியல்லாஹு செய்றாங்க, வேண்டுமென்று யார் புதுசாக மார்க்கத்தை உருவாக்குறாங்களோ அது நிராகரிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்தில் பிறந்து பிதஅத் செய்பவர்கள் அல்ல, இத்திபா உஸ்ஸுன்னா, சுன்னாவை பின்பற்றுவர்களாக வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ செய்வோம். எதை அவங்க காட்ட இல்லையோ அது வழிகேடு, அது பிதஅத், அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதை இந்த உலக மக்கள் எல்லோரும் செய்தாலும் சரி. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து நீ மட்டும் அல்லாஹ் பின்பற்றினால், எல்லாம் மாறு செய்றாங்க, நீ மட்டும் அல்லாஹ் பின்பற்றினா நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை கூப்பிட்டு நீ ஏன் உலக மக்களுக்கு எல்லாம் மாறு செஞ்சான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்ப அல்லாஹ் கேட்காத ஒரு கேள்விக்கு நீ பதிலை ரெடி பண்ணவே தேவையில்லை. சத்தியத்தில் நீ மட்டும் இருந்தால் அதை நீ அமல் செஞ்சுட்டு போ, அல்லாஹ் கேட்பான், ரசூலுல்லாஹ் பின்பற்றினியா இல்லையா. அதனால இமாம் லாலக்காய் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஷரஹ் உஸூலி இஅ்திகாத் அஹ்லி ஸுன்னah வல் ஜமாஅ என்ற கிரந்தத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்தல் ஜமாஅ வலவ் குன்த வஹ்தக ஃபில் ஹக். நீ மட்டும், நீ ஒருத்தன் ஊரில் சத்தியத்தில் இருந்தால் நீதான் ஜமாஅ. யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதே, அந்த ஜமாஅத் என்பது நீ ஒருவன் இருந்தாலும் சத்தியத்தில் இருப்பதுதான் அளவுகோலை தவிர, அசத்தியத்தில் 1000 பேர் இருந்தாலும் சத்தியத்தில் ஒருவன் இருந்தால் அவன்தான் அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய அல் ஜமா என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டுக்குள்ள பிதஅத் இருக்க கூடாது. காலையில யாசீன், மாலையில யாசீன். அதே மாதிரி தொழுகை இல்ல, பள்ளிக்கு போனா கூட்டு துவா, கந்தூரி, கத்தம், ஃபாத்தியா, இப்படி எண்ணற்ற விடயங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வீட்டுக்குள் முசீபத்து தான் இருக்கும். சாப்பாடு இருக்கும், அது எல்லா ஊர்லயுமே, ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், மந்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதல்ல நிம்மதி, அதல்ல பரக்கத். சாப்பாடு குமிஞ்சிருக்கிறது அல்ல. ரசூலுல்லாவை பின்பற்றுகிறீர்களா? சுன்னா இருந்தால் நிம்மதி இருக்கும், பிதஅத்தில் நிம்மதி இருக்காது, ஷிர்கில் நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ள நிம்மதி வேண்டுமா? சுன்னா ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லையா? இன்னைக்கு பாருங்க, யாசீன் சூரா ஓதுறாங்க. யாசீன் சூரா காலையில மாலையில குர்ஆனுடைய இதயம் யாசீன் சூரா இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. யக்ரா வலா மௌதாக்கும் யாசீன், மரணித்தவர்களுக்கு யாசீன் சூரா ஓதுங்க. லைஃபுன் ஜித்தா, மிக பலவீனமான செய்தி. யாசீன் சூரா சம்பந்தமாக சிறப்பு சம்பந்தம் வந்த செய்திகள் எல்லாமே பலவீனமானது. அதுல ஒரு அளவு பலவீனத்துல கொஞ்சம் பலவீனம்னா இந்த ஹதீஸ், யக்ரா வலா மௌதாக்கும் யாசீன், மரணித்தவர்களுக்கு யாசீன் சூரா ஓதுங்க. அந்த செய்தியே 3 பலவீனம் இருக்குது. அப்படி என்ன எப்படி எடுக்கிறது? அப்ப எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. ஆனால்
இன்று ஓதுகிறார்கள். மௌலைமார்களும் அவங்களோட லேசுக்காக 5-10 நிமிஷத்துல முடிக்கிறதுனால அதை ஓத வைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரவு சூரத்துல் பக்ரா ஃபஇன் அஹதஹா பரக்கா வ தர்கஹா அஸ்ரா லா தஸ்ததியுல் பத்ல. ரவாஹ் முஸ்லிம். முஸ்லிம் வார செய்தி. சூரா பக்ரா ஓதுங்க, வீட்டுல ஓதுங்க, அது பரக்கத் உண்டாகும். கடையில ஓதுங்க, பரக்கத் உண்டாகும். அதை விட்டுட்டாங்க. ஏன்டா இது 2.5 ஜுஸ், இப்ப ஓத போனா மாட்டிக்குவாங்க. 2.5 ஜுஸ் ஓதுனா கஷ்டம் தானே. அதனால 2.5 தாளோட முடிச்சுக்கிட்டாங்க. மௌலைமார் நல்லா தான் யோசிக்கிறாங்க. அன்புக்குரிய சோழர்கள், இதல்ல, நீங்க ஓதுங்க, சூரா பக்ரா ஓதுங்க. அதை விட்டா கை சேதம். லா தஸ்ததியுல் பத்ல. வீணர்கள் செய்வினையோ கண் திருஷ்டியோ கண்ணூரோ சூனியம் எதுவும் பாதிக்காது. இதெல்லாம் இருக்குது இஸ்லாத்துல. ஆனால் அல்லாஹ் நாடினால் நடக்கும். இதுக்கு தாக்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தனிப ஸபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுல ஒன்று ஷிர்க், 2வது சூனியம். ஷிர்க் இருக்குதா இல்லையா? இருக்குது, செய்யக்கூடாது. அதுக்கு ஷிர்க் இருக்குதுன்னா ஷிர்க்க காட்டுங்கண்டா. இருக்குது, செய்யக்கூடாது, அது செய்யறது பிள்ளை. அடுத்தது சூனியம் இருக்குது, ஆனா நாங்க செய்யக்கூடாது, படிக்க கூடாது. அது தாக்கம் வருமா? அல்லாஹ் நாடினால் தாக்கம் வரும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான். இதை மறக்கிறவன் காஃபிர். குர்ஆன் வசனத்தை மறக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதை ஓதினால், வீட்டுல ஓதினால் பரக்கத் உண்டாகும். அப்ப இந்த குர்ஆன் சூரா பக்ரா விட்டு போட்டு யாசீன் சூரா, வாக்கியா சூரா மாறி பின்னால் ஓதினால் வறுமை நீங்கும். பல ஆதாரமற்ற செய்தி. அதே மாதிரி நினைச்சதெல்லாம் போட்டு குர்ஆனை சுருக்கமாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை கைவிட்டு விட்டார்கள். யாரோ ஒரு அறிஞர் அவருக்கு பிடிச்ச சூறாக்களை, அவர் விளங்கின சூறா ஒரு சின்ன புத்தகம் மாதிரி அடிச்சு கொடுத்திருக்கிறார். வீட்டு முழுக்க வச்சுட்டு நோய் நிவாரணின்னு ஓதுறாங்க. யார் சொல்லி தந்தது இது? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? 100 வருஷத்துக்கு உட்பட்ட விஷயம் இது. குர்ஆன் ஓதுங்கள், முழு குர்ஆனை ஓதுங்கள். சிறப்பு சொல்லப்பட்ட அத்தியாயங்களை சிறப்பு கருத்தி மேலதிகமா ஓதுங்கள். அதை விட்டு போட்டு குர்ஆனை சுருக்கி விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பிதஅத்துக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. தர்ஜமா வாசிப்பதில்லை, புகாரி தெரியாது, முஸ்லிம் தெரியாது, திர்மிதி தெரியாது, நசாயி தெரியாது. குர்ஆனுக்கு எழுதப்பட்ட தஃப்சீர் இப்னு ஜரீர் தபரி தமிழ்ல இல்ல, அரபுல இருக்குது. தஃப்சீர் குர்ஆன் அஸீம் தமிழ்ல இருக்கு. தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் மஆலிம் தன்சீல் பகவி, தஃப்சீர் பைதாவி, தஃப்சீர் குர்துபி, தஃப்சீர், இப்படி எத்தனை தஃப்சீர்கள். தஃப்சீர் இன்று வரை அப்துல் ரஹ்மான் இப்னு நாஸிர் அஸ்-ஸஅதி, ஷேக் அல்லாமா இப்னு உஸைமீனுடைய ஆசிரியர், தஃப்சீர் ஸஅதி, அற்புதமான தஃப்சீர். படியுங்கள். குர்ஆன் புகாரி இருக்கிறது, வாசியுங்க. திர்மிதி இருக்கிறது, முஸ்லிம் இருக்கிறது, நசாயி இருக்கிறது, இப்னு மாஜா இருக்கிறது, அபூதாவூத் இருக்கிறது, படியுங்கள். ரியாதுஸ் ஸாலிஹீன் இருக்கிறது, புலூகுல் மராம் இருக்கிறது, தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அல் அர்பவுன் நவியா இருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. படியுங்கள். ஹதீஸ், ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்டா ஹதீஸ படிங்க. சஹீஹான ஹதீஸ உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, பின்பற்றுங்க. கிடைக்கிறதெல்லாம் ஷேர் பண்றது. வெள்ளிக்கிழமை அசருக்கு போற உட்கார்ந்துட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஏதோ ஒரு ஸலவாத்தை சொல்லி இத அசருக்கு போற 80 முறை ஓதினால் உங்களோட 80 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும். எங்க வருது? விட்டுக்கட்டப்பட்ட பொய். ஒரு செய்தி ஆதாரபூர்வமான கிடையாது. மக்கள் ஓதி வராங்க தொடர்ந்து. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான ஸலவாத் சொல்லி தந்தாங்க. அத்தையாதுல கடைசியில ஓதுறது சிறந்த ஸலவாத். அப்ப இத வெள்ளிக்கிழமை அப்படியே அதே இடத்துல உட்கார்ந்து ஓதுறாங்க. எத்தனை வருஷம் ஓதுறாங்க? இப்படியே ஓதி 80 வருஷ பாவம் மன்னிக்கப்படும், 80 வருஷ பாவம் மன்னிக்கப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு என்ற சான்றும் கிடையாது. இது யாரோ ஒரு சொன்ன பொய். வீட்டுல செயல்படுத்தப்படுகிறது. வீட்டுல பிள்ளைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த துவா ஓதுங்க, அந்த துவா ஓதுங்க, இப்படி ஓதுங்க, அப்படி ஓதுங்க, ஸலவாத், இந்த ஸலவாத் ஓதுங்க, ஸலாத்துன் நாரியா ஓதுங்க, இதை ஓதுங்க, அதை ஓதுங்க, எல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சுன்னாவை பின்பற்றணும் என்ற கொஞ்சமாவது படிங்க. இப்படியான சபைகளில், உலமாக்களுடைய சபைகளில் மார்க்கம் பேசுகிற குர்ஆன் சுன்னா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா குர்ஆன் சுன்னாவை பேசுகிற அறிஞர்களிடம் படியுங்கள். என்ன தலப்பா கட்டிட்டாரு, யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிருக்கிறாரு, அந்த நாட்டில் இருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிறார்னு சொல்லி இல்லாத பொல்லாத பொய்களை பேசுபவர்களை மார்க்க வழிகாட்டி எடுக்காதீங்க. அவங்க எந்த சூரத்துல இருந்தாலும் சரி, கட்டு கதைகள், வீணான பொய்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வேணுமென்று பொய் சொல்லுகிறவர்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. தஃப்சீர் என்று, ஹதீஸ் என்று இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை சொல்லி இப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பிதஅத்துகளை மார்க்கமாக ஆக்கி வழிகேடுக்குள்ள உங்களை கொண்டு போகிறீர்கள். வழிகேட்டுக்குள்ள நீங்க உங்களோட குடும்பத்தை கொண்டு சென்றால் அங்கு நிம்மதி இருக்காது. கண்குளிர்ச்சியான குடும்பத்தை உருவாக்க இயலாது. பிதஅத்தை சுமந்த, சுன்னாவுக்கு எதிரான மூட நம்பிக்கைகளை சுமந்த ஒரு குடும்பம் எப்படி இஸ்லாமிய குடும்பமாக வாழ்வது? ஒரு பொழுது முடியாது சகோதரர்களே. சஹாபாக்களை சொல்லிக் கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபா என்று இப்னு ஹஜர் அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் 274 புத்தகங்கள் இருக்கிறார். அல் ஜவாஹிர் வ துரர் ஃபி தர்ஜுமத்தில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் என்று சொல்லி இமாம் ஸஹாவியுடைய மாணவர்
எழுதியிருக்கிறார். 274 புத்தகங்கள் எழுதிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா என்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள். அதுல 12300 சொச்சம் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எங்களுக்கு எத்தனை சஹாபாக்கள் பாடம்? 12300 சஹாபாக்கள். எங்களுக்கு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதோட ஒரு 10 சஹாபாக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன் பாடம். உஸ்துல் காபா இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள் 5000 சஹாபாக்கள். முஸ்னத் பக்கி இப்னு மக்லத், முஸ்னத் அஹ்மத் மாதிரி முஸ்னத் பக்கி இப்னு மக்லத் இருந்தது. அதிலே 1300 சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை இமாம் பக்கி இப்னு மக்லத் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஜௌசி, இப்னு ஹஸ்ம் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்களை சொல்லி கொடுத்தோமா? அப்துல்லா என்ற ரசூலுல்லாஹ் காலத்துல 300 சஹாபாக்கள் இருந்தாங்க. எத்தனை அப்துல்லா தெரியும்? ஃபாத்திமாக்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். எங்கட பிள்ளைகளுக்கு முஸஅப் பின் உமைர் தெரியாது, முஆத் பின் ஜபல் தெரியாது. எங்கட பிள்ளைகள் வாழ்றது சினிமா நடிகனை போல, மௌத்தாக நினைக்கிறது முஸஅப் பின் உமைரை போல. எப்படி நடக்கும்? வாழ்றது யூத நஸ்ரானிய போல, மௌத்தாகனா யார போல? அம்ர் இப்னு ஜமூஹ், உஸைன் இப்னு அப்துல் அஷ்ஹல், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அனஸ் இப்னு நதர். வெட்டி சல்லடையாக்கப்பட்டவர்கள் இவர்கள், அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டவர்கள். வாழனும் யூத நஸ்ரானிய போல, மௌத்தாரது இவங்களை போன எப்படி? சஹாபாக்கள் தெரியாது. இந்த ஜெனரேஷன் அப்படி உருவாகுது. நான் கவலையோடு சொல்கிறேன், கூப்பிட்டு நீங்க கேளுங்க, சஹாபாக்களை சொல்லுங்க, தெரியாது. சஹாபா பெண்மணிகளை சொல்லுங்க, தெரியாது. எந்த சமூகத்தை நாங்க உருவாக்க பார்க்கிறோம்? அதை தாண்டி அறிஞர்களை கேட்டு அதுவும் தெரியாது அவர்களே. இப்னு ஜரீர் அத்-தபரி 800 புத்தகங்கள் எழுதினார்கள். உலக வரலாற்றிலே அதிகமாக எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். அதிகமாக புத்தகங்கள் எழுதிய இப்னு ஜரீர் அத்-தபரி 800 புத்தகம் எழுதினார். தாரீக் அத்-தபரி பிரபல்யமானது. தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி பிரபல்யமானது, வரலாற்றில் பிரபல்யம். அதே மாதிரி தான் 600 புத்தகங்கள் எழுதினார்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 600 புத்தகங்கள் படிக்க நேரம் இருக்குதா? இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஸ்ம் அல்-அந்துலுசி ரஹிமஹுல்லாஹ், ஸ்பெயின். இன்னைக்கு ஸ்பெயின் யாருடைய கையில இருக்கிறது? ஸ்பெயினை சேர்ந்த அறிஞர் இப்னு ஹஸ்ம் 400 புத்தகங்கள் எழுதினார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் 274 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னு கையிம் 98 புத்தகங்கள் எழுதினார்கள். ஒவ்வொன்றும் அற்புதமான புத்தகங்கள். மதாரிஜுஸ் சாலிகீன், மிஃப்தாஹ் தாரிஸ் ஸஆதா, அத்திபு நபவி, ஜாதுல் மஆத், ரௌதத்துல் முஹிப்பீன் வ நுஸ்ரத்துல் முஷ்தாகீன், அல் ஜவாபுல் காஃபி லிமன் ஸஅல அனி தவாஇ ஷாஃபி, அதான் அத்தா வ தவா. அற்புதமான புத்தகங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் எழுதிவிட்டு போனார்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் புகாரியிலே 7275 ஹதீஸ்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்காக 3 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். முழு உலகத்தையும் சுத்தி வந்தாங்க. 13000 14000 கிலோமீட்டர் நடந்து சென்றார்கள் புகாரிய தொகுப்பதற்காக. தாஃபல் இமாம் அஹ்மத் அல் ஆலம மர்ரத்தை இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் இந்த உலகத்தை 2 முறை சுத்தி வந்தார்கள். 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் எழுதுகிறார்கள் 10 லட்சம் ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதுல 30,000 ஹதீஸ்கள் எழுதியிருக்கிறார்கள். எதற்காக? வாழ தெரியாதா? ஹதீஸ்கள் உள்ளத்திலே இருந்தது, பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் இருந்தது. இமாம் புகாரி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் சுன்னா. ஆனா அடிக்கப்பட்டார்கள், தெருவில் போட்டு சீரழிக்கப்பட்டார்கள், நாயை விரட்டுவதை போன்று விரட்டப்பட்டார்கள். ஆனால் கொள்கையை விடவில்லை, இந்த ஹதீஸினுடைய பணியை விடவில்லை. நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? குர்ஆனும் பாடம் இல்ல, ஹதீஸும் பாடம் இல்ல. 1-2 ஹதீஸ் அரபுல சொல்ல தெரியாது, ஒரு 10 ஹதீஸ் தெரியாது தமிழ்ல, ஒரு 4 புத்தகம் தெரியாது. எத்தனை கிரந்தங்கள், நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் கிரந்தங்கள் மட்டும். இமாம் புகாரிகளை தெரியும், அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னத், சஹீஹ் புகாரி, خلق افعال العباد، الرد على الجهميه، جزء القراءه خلف الامام، رفع اليدين في الصلاه، تاريخ الكبير، تاريخ الصغير، تاريخ الاوسط. இமாம் புகாரி எழுதினார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஊரில் இருந்து விரட்டப்பட்டார்கள், எங்கேயோ போய் மூத்தானாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் என் வாழ்க்கை நான் மூத்தாகிற கைரி என்ன மூத்தாக்கிறேன்னு கேட்டாங்களே, அந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், அவர் யார்? அந்த அமீர் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் வந்து பரம்பரை முஸ்லிமா? முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பஹ். முஹம்மத் அவர பேர், இஸ்மாயில் வாப்பட பேர், இப்ராஹிம் அவர் வாப்பட பேர், அவர் வாப்பட முகீரா, அவர் முகீராட வாப்படவர் பர்திஸ்பா, நெருப்பு வணங்கி மஜூசி. நெருப்பு வணங்கியினுடைய மகன் பேரப்பிள்ளைதான் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். நாங்க பரம்பரை முஸ்லிம். முஸ்லிம் நைசாபூரி பாரசீகம். இமாம் திர்மிதி இப்ப ரஷ்யாவில் இருக்கிற உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மானிஸ்தான் இப்படி பிரிஞ்சிருக்கிறது. இந்த நாடுகளில் தான் இந்த அறிஞர்கள் பிறந்தாங்க. யாருமே அரபி கிடையாது.
இமாம் அபூதாவுத் சிஜிஸ்தானி, இன்னொரு அபூதாவுத் தயாலிசி முஸ்னத் எழுதியிருக்கிறார்கள். அபூதாவுத் சிஜிஸ்தானி, சிஜிஸ்தான் அதனுடைய பெரும்பாலான பகுதி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இமாம் அபூதாவுத் 5 லட்சம் ஹதீஸ் மனம் செய்திருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, யாருமே அரபி கிடையாது. ஆனால் இன்று குத்துபு சித்தா, புகாரி, முஸ்லிம், அதுபோல சஹீஹான ஹதீஸ் கூடுதலா உள்ளது நசாயி, அதுபோல அபூதாவுத், அதுபோல திர்மிதி, அதுபோல இப்னு மாஜா. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் எழுதினார்களே, அவர்கள் இந்த உம்மத்துக்கு விட்டுட்டு போனாங்களே அறிவு பொக்கிஷங்களை, நாங்க என்ன படிச்சிருக்கிறோம்? எங்கட வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? என்ற பிள்ளைக்கு இந்த மரத்தை பத்தி தெரியும், எக்ரிகல்ச்சர் தெரியும், பொலிட்டிக்கல் தெரியும், என்ற பிள்ளைக்கு மேக்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். எந்த நாடு தெரியும், ஹிஸ்டரி தெரியும், வரலாறு தெரியும், அரசியல் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பையும் தெரியும். ஆனால் குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, சஹாபாக்கள் தெரியாது, இமாம்கள் தெரியாது. அப்படி என்றால் என்ன ஒரு கண்குளிர்ச்சியான குடும்பத்தை நாங்கள் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு சமூகம் உருவாக்கப்படணும். அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிற, அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிமுறையில் பயணிக்கிற இமாம்களை, சலஃபுஸ்ஸாலிஹீன்கள் விளங்கி அறிவு பாரம்பரியம் உள்ள குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்து வாழ்கிற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவை சொல்லிக் கொடுங்கள். எத்தனை எத்தனை அறிஞர்கள் சிறு பிராயத்தில் தாயை இழந்தார்கள், தந்தை இழந்தார்கள். இமாம் புகாரி தந்தை இழந்தார்கள், தாய் தான் இமாம் புகாரியை உருவாக்கினார்கள். இமாம் மாலிக் அவருடைய தாய் தான் இமாம் மாலிக்கை உருவாக்கினார்கள். இமாமுல் மதீனா முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அறிஞர் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், மீண்டும் வெளியே விடப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள், மீண்டும் வெளியே விடப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள். கடைசியாக சிறை பிடிக்கப்படுகிற பொழுது குர்ஆன் எல்லாம் பறிக்கப்படுகிறது. குர்ஆனை ஓதி 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 இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீக் முக்ததிர் என்று ஓதுகிறார்கள். உயிர் போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன வசனம் தெரியுமா? 54வது அத்தியாயத்தினுடைய கடைசி 2 வசனம், சூரா ரஹ்மானுக்கு மேல போய் பாருங்க. இன்னல் முத்தகீன், தக்வா உள்ள மக்கள், ஃபீ ஜன்னாத், சுவன சோலைகளில் இருப்பார்கள், ஆறுகளில் இருப்பார்கள், ஃபீ மக்அதி சித்கின், உண்மையான இருக்கையில், இந்த மலீக் முக்ததிர், அந்த அந்த சக்தி வாய்ந்த அந்த அரசனாகிய அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிற உண்மையான இருக்கையில், அதற்கு பக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஆறுகளில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ஓதுகிறார்கள். வஃபாத்தாயிராங்க. ஆனா அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால என்ன கவலைப்பட்டாங்க தெரியுமா? நான் குர்ஆனோட நேரத்தை கழிக்கலையே, குர்ஆனோட அல்லாஹ்வோட நேரத்தை கழிக்கலையேன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா அவங்களோட மௌத்தே குர்ஆனை ஓதிட்டு சொர்க்கவாதிகள் எங்க இருப்பாங்கன்னு அந்த வசனத்தை ஓதுறதோட மௌத்தாகிறாங்க. ஆதாரபூர்வமா பதியப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்வோட நேரத்தை கழிக்கலையே. இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்ப அந்த அவருடைய தோழர்கள் கேட்பாங்க, ஏன் வெளியே வரதில்லை? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அழுத்தம், மன அழுத்தம், கவலை இருக்காதா? மக்களை பார்த்து பேசுங்க. சொன்னாங்க, நான் சஹாபா ஆயிஷு மஅன் நபி வ ஸஹாபா, நான் நபியோடையும் சஹாபாக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன? குர்ஆனோட ஹதீஸோட அவர்களுடைய வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்களோடு வாழ்கிற ஒரு மனிதன் எப்படி கவலையை உணர்வான்? வீட்டுக்குள்ள இந்த சூழல் இல்லைன்னா கவலை வரத்தான் செய்யும். வீட்டுக்குள்ள ஆடல் பாடல் என்று இருந்தா கவலை வரத்தான் செய்யும். உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் தெரியும். அந்த நடிகன் எங்க பிறந்தான், எங்க வாழ்ந்தான், அவன் மனைவி யாரு, எப்ப டிவோர்ஸ் ஆச்சு, எத்தனை கார் வச்சிருக்கிறான், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், எல்லாம் தெரியும். இஸ்லாத்துக்காக முதலாவது உயிரை விட்ட ஆம்பளை யார் தெரியாது, பொம்பளை யார் தெரியாது, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் யார் தெரியாது, சாத் இப்னு ரபி தெரியாது, சாத் இப்னு முஆத் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், 36வது வயசுல மௌத்தானார். 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றார், 36ல மரணிக்கிறார். 6 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கியது. சாத் இப்னு முஆத் தெரியாது. அனஸ் இப்னு நதர் மேனி எல்லாம் சல்லடையாக ஆக்கப்பட்டு அவருடைய சகோதரி ருபை பின்த் நதர் பார்த்துட்டு விரல் நுனிய பார்த்துட்டு இதுதான் அனஸ் இப்னு நதர் சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அடையாளம் தெரியாம போனாரே, சல்லடையாக்கப்பட்டது. அந்த அனஸ் இப்னு நதர் தெரியாது. யாரோ கூத்தாடிகள், கும்மாளம் அடிக்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்களை எல்லாம் ரோல் மாடலாக பார்க்கிற இந்த சமூகம் எப்ப சஹாபாக்களை, உண்மையான ஹீரோக்கள், ஜிஹாதின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பின் பக்கம் வாருங்கள், இந்த இஸ்லாத்துக்காக வாருங்கள் என்று அழைத்த பொழுது ஓடி சென்றார்களே. மனைவியிடம் இதோ வருகிறேன் என்று சொல்கிறார் ஹந்தலா. மனைவி எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஹந்தலா வீட்டுக்கு வருகிறார். போன ஹந்தலா தான் வந்தார், ஆனால் உயிரோடு வரவில்லை, மையத்தாக வருகிறார். மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வாழ்ந்த உண்மையான எங்களுடைய முன்னோடிகளை விட்டுவிட்டு நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? முன்னோடிகள் அதாவது கூத்தடிக்கக்கூடிய, கும்மாளம் அடிக்கக்கூடிய
அல்லது ஒரு வித்தியாசமான ஆபாசமான கலாச்சாரத்தை சொல்லித் தருகிறவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்தால் எங்களுடைய வாழ்க்கை எங்கு போய் முடியும்? குடும்பம் கண்குளிர்ச்சியான குடும்பமாக இருக்குமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஹதீஜாவை, ஹப்சாவை, அப்துல்லா இப்னு உமைரை, உபய் இப்னு காபை, முஸஅப் இப்னு உமைரை இப்படி நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதுதான் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை இந்த உலகத்திலும் தரும், மறுமையிலும் அவர்கள் எங்களது கண் குளிர்ச்சிக்குரியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலும் நிம்மதியான குடும்பமாக இருப்போம், நாளை மறுமையிலும் அதே குடும்பமாக சுவர்க்கத்தில் இருப்போம். அப்படி இல்லைண்டா இந்த உலகத்துல 40 வருஷம் நல்லா இருப்போம், ஆனா மறுமையில கணவன் நரகத்தில மனைவி சொர்க்கத்துல எப்படி சகோதரி வாழ்க்கை இருக்கும்? யாருக்காக நான் 40-50 வருஷம் வாழ்ந்தேன், என்ன புள்ளன்னு வாழ்ந்தேனோ அந்த புள்ள நரகத்துல இருக்குது, நீங்க சொர்க்கத்துல இருக்கிறா, எப்படி சகோதரி அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்? குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எதையும் நாங்கள் இழக்கலாம். ஈமானை, தௌஹீதை, கொள்கையை இழக்காமல் இபாதத்தோடு இருந்து நாளை மறுமையில் குடும்பமாக நானும் எனது தாயும் தந்தையும் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து பேசுகிற அந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் குடும்பத்தை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களாக, அப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்குகின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருங்கோ. இன்னொரு 5 நிமிஷம் பிற்படுத்தி தொழுவிப்போம். உங்களுக்கான அந்த சிற்றுண்டி வழங்கப்படும். அதை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் தொழலாம். அடுத்ததாக